ஆர்வமாகின்றது கவிதை நேரம். முதல் பகுதி சிவதர்சினி ராகவன் அவர்கள், தொடர்ந்து நகுலா சிவநாயன் அவர்கள். வணக்கம், வாங்க. இனிய உற்சாகமான வணக்கம் வாணிமோன் அவர்களுக்கும் மற்றும் பாமுக உறவுகள் அனைவருக்கும். இது வியாழன் கவிதை நேரம் பகுதி ஒன்றுக்குள் நுழைகிறோம். இன்று எல்லோருமே தங்கள் விருப்ப தலைப்புகளோடு இணைந்திருக்கிறார்கள். நான் ஒரு முறை விழிகளை ஓட விட்டேன். அளவான அழகான கவிதைகள் இங்கே பதிவாகியிருக்கிறது. மிகுதி நிமித்தனை பேர் ஒளிப்படங்களோடு வந்தார்கள் என்று எதிர்பார்த்தபடி நாங்களும் கவிதைகளுக்குள் நுழைவோம். சரியா, நன்றி. முதலில் நம்ம மேடம் இப்போ கொஞ்சம் பின்னால் பைக் அடிக்கிறார், அவரை கொஞ்சம் பார்ப்போமா? கொஞ்சம் வயதுகள் சிக்கல். 12 வயசு. மேக்கப் பண்ண நேரம் ஆனால் பெரியவர்கள் போல் தான் அவர்கள். இல்ல மேக்கப் பண்ண நேரம் இல்லையா இருக்கும், அப்படி இருக்குமா தெரியும். இல்ல அந்த வயதுக்கார எல்லோருக்குமே தான் அதே பிரச்சனை தான். இல்ல கொஞ்சம் அது நாங்க நேற்று தமிழ் பாடசாலை சிக்கல் பட்டோம். வந்தார் வழியில நின்றார், உள்ளுக்கு வேறையில. ஏன் அவரு நான் மட்டும் சொல்லிட்டு தான் வந்தேன் ஸ்கூலுக்கா? ஆமா ஆமா, தான் வழியில 2 பிள்ளைகளோட நின்றா தெரியல. அவர் டியூஷன் என்ன நான் வேற வகுப்புன்னு சொன்னார். ஆனா 1 மணிக்கெல்லாம் வெளியில நின்றா தெரியல. அம்மாவின் காதுக்கு போயிட்டு தகவல் அனுப்பியிருப்போம். சரி, சின்ன எங்கள் பிள்ளைகளும் தான் இதே வயதுகள் அன்றைக்கோ கொஞ்சம் சிக்கல்கள் தான். மெல்ல மெல்லத்தான் ஒரு புதுசாக இறக்கை முளைத்தால் பறக்கிறதுக்கு எப்படி ஆசை. அந்த அந்த இதுதான் ஒரு கவலுங்கிழமை இந்த பக்கம் கொஞ்சம் நோவுகள் வேலைகளை இது போல தெரியுது. ஒரு பக்க இதுகள் 20 இல்லை கவிதை அனுப்பல. நான் சொன்னேன் அவர் கொஞ்சம் வித்தியாசமான இதாக வர தெரியல நமக்கு. ஓகே, பெரிய ஒரு பக்கமாக செல்வோம், ஒரு பக்கம் இல்லை கவிதை. சரி, முதல்ல நீங்க தான் வாரீங்க. நன்றி. கடைசியா நான் வீடியோ முதல்ல கடைசியா போட்ட முதல்ல கவிதை எழுதி வேலைக்கு போட்டுட்டு நான் அப்படி இப்போ வேலை இடத்துல நின்றுதான் வீடியோ பண்ணேன். இவனை வணங்கியவர் அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான வியாழன் கவி வணக்கம். கவி இலக்கம் 2114, சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. சிவனுக்காய் ஒரு இராத்திரி. படைத்தவன் படியளப்பான், பாரினை தினம் சுமப்பான், இருளினை துரத்தி மெல்ல ஒளியினை ஊட்டிச் செல்வான். படைத்தவன் படியளப்பான், பாரினை தினம் சுமப்பான், இருளினை துரத்தி மெல்ல ஒளியினை ஊட்டிச் செல்வான். தந்தையே போலொருவன் தரணியை படைத்த தலைவன், சிந்தைக்குள் உறையும் பெருமான் சிறப்புடனே நம்மை காப்பான். தந்தையே போலொருவன் தரணியை படைத்த தலைவன், சிந்தைக்குள் உறையும் பெருமான் சிறப்புடனே நம்மை காப்பான். ஐந்தொழில் அவன் இயக்கம், அனைத்திலும் அவன் முழக்கம், ஆட்டத்தில் அருள் துலங்கும் அவனின்றி ஏது அசையும். ஐந்தொழில் அவன் இயக்கம், அனைத்திலும் அவன் முழக்கம், ஆட்டத்தில் அருள் துலங்கும் அவனின்றி ஏது அசையும். சடாமுடி கருமை வண்ணம், கழுத்தினிலே பாம்பு பெற்றும், விடமுண்ட கண்டன் நீயே விடிவினை தருவாய் சிவனே. விடமுண்ட கண்டன் நீயே விடிவினை தருவாய் சிவனே. நெற்றிக்கண் நீதி சொல்லும் நெறிமுறை வகுத்த வள்ளல். சரி, ஒரு நிமிஷம் தாங்கோ. அவர்கள் ஒரு முறை அருண் போடுறார், அந்த அவர்கள் செய்ததை சரி என்று பார்ப்போம்ண்டு. சரி, ஒரு தரம் பார்ப்போமா, ரீஃப்ரெஷ் பண்ண சொல்லி சொல்கிறார். ஒரு தரம் பார்த்துட்டேன், இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சரி பண்ணிட்டு என்ன பண்ணையா, அதானே ஐயா வருகுது. ஓப்பன் பார்ட்டி விட்டேன். சரி, இன்னொன்று நான் பண்ணுறேன்னா பாருங்க, ஓப்பன் பார்ட்டி விட்டேன். ஓகே, பண்ணிட்டேன். ஓ, எப்படி வருது இப்போ? ஃபேஸ்புக்குள்ளாலே வருது. சரி, இப்போ என்ன பண்ணையா? ஐயா இப்போ என்ன பண்ணுறான்? இதை டபுள் கிளிக் பண்ணுறதோ பண்ணுனா பாருங்க, பார்க்குறேன். இல்லை இல்லை, நீங்கள் இருக்கிறீங்க. பழகும் கவிதையா கொஞ்சம் பொறுங்களா, வரேன். ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாருங்க. நடமோனா உங்களுக்கு இதை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொன்னவரக்கா உங்களுக்கு ஈஸியான முறையில் செய்திருக்கேன்னு சொன்னால் நீங்கள்
FSstudio.netல வந்து மேலே நிகழ்ச்சிகளை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு முன்னுக்கு வந்து வியாழன் கவிதையில பிளேலிஸ்ட் தான் வரும். ஏன்னா நீங்க தேடி கண்டுபிடிச்சி குழம்பாம மேலே நிகழ்ச்சிகள் கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு முன்னுக்கு வியாழன் கவிதை செட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகே, நன்றி, வணக்கம். ஓ, இது ஈஸியாக இருக்கு. முன்னுக்கு வந்துட்டேன். அப்ப இனி இலகுவா இருக்கு. நீங்கள் ஒரு தரம் பாருங்க, அதை போட்டு பார்ப்போமே. ஓகே, அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான வியாழன் கவி வணக்கம். கவி இலக்கம் 2114, சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. சிவனுக்காய் ஒரு இராத்திரி, படைத்தவன் படியளப்பான், பாரினை தினம் சுமப்பான், இருளினை துரத்தி மெல்ல ஒளியினை ஊட்டிச் செல்வார். படைத்தவன் படியளப்பான், பாரினை தினம் சுமப்பான், இருளினை துரத்தி மெல்ல ஒளியினை ஊட்டிச் செல்வான். தந்தையே போலொருவன் தரணியை படைத்த தலைவன், சிந்தைக்குள் உறையும் பெருமான் சிறப்புடனே நம்மை காப்பான். தந்தையே போலொருவன் தரணியை படைத்த தலைவன், சிந்தைக்குள் உறையும் பெருமான் சிறப்புடனே நம்மை காப்பான். வாணி, பாட்டிவில வரல. இல்ல, இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ரீஃப்ரெஷ் பண்ண வரும். ரீஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இல்ல, இப்ப வந்து பாட்டிவி தமிழ்ல இருக்க ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. பாட்டிவி தமிழ் நீங்க பழைய வெப்சைட்லயே ஓடுறீங்க. இல்ல, அருண் சொன்னபடி செய்யறேன். இப்ப வந்துட்டுதா புதிய வெப்சைட்? அது வருது. ஆனா இதுல வந்து வீடியோவை காணோம். நீங்க 2 பேரும் தான் நிக்கிறீங்க. எதுல வீடியோ காணோம்? வடிவா சொல்லுங்க. வயக்காஸ்ட்ல இல்ல, வயக்காஸ்ட் வேணா நீங்க வேணால் ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. எல்லாம் வேலை செய்யுது. ஸ்ட்ரீமிங் ஒர்க் ஆஃப் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கா திருப்பி ஒரு இப்ப போடுங்க. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருப்பி ஒரு பிரச்சனை வந்து மாற்றினது. சரி, முயற்சி செய்யுங்க. பிரச்சனை என்ன போடுங்க. இல்ல, இப்ப என்னண்டா அருண் சொன்ன மாதிரி செய்தேன் நான். சரியா? அருண் சொன்ன மாதிரி செய்ய அது வருது, வீடியோ வருது. ஆனா இப்ப நான் இங்க வெப்சைட்ல பார்க்க அந்த வீடியோ வர இல்லை. அது வந்து வெப்சைட்டுக்கு வந்து சம்பந்தம் இல்லை. உங்களோட ஜூமுக்கும் அதுக்கு தான் சம்பந்தம். இதுக்கும் வெப்சைட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. வெப்சைட் திறந்தா என்ன கம்ப்யூட்டர் திறந்தாலும் ஜூம்ல வரணும். வெப்சைட்டுக்கு இதுக்கு சம்பந்தம். வெப்சைட்ல உங்களுக்கு திறந்தா அது நீங்க ஜூமுக்கு எடுக்க வேண்டியது எங்களுடைய சிக்கல் இல்லை. சரி, கொஞ்சம் பாருங்க. நான் அப்படியே பாக்குறேன். பாருங்க, தேவையான எடுங்க. நான் வெயிலில் நிற்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். சரி, இது ஒரு தரம் பார்க்குறேன்னா பார்த்துட்டு நிகழ்ச்சியில் 2 இருக்கு. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான வியாழன் கவி வணக்கம். கவி இலக்கம் 2114, சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்திலிருந்து. சிவனுக்காய் ஒரு இராத்திரி, படைத்தவன் படியளப்பான், பாரினை தினம் சுமப்பான், இருளினை துரத்தி மெல்ல ஒளியினை ஊட்டிச் செல்வார். படைத்தவன் படியளப்பான், பாரினை தினம் சுமப்பான், இருளினை துரத்தி மெல்ல ஒளியினை ஊட்டிச் செல்வான். தந்தையே போலொருவன் தரணியை படைத்த தலைவன், சிந்தைக்குள் உறையும் பெருமான் சிறப்புடனே நம்மை காப்பான். தந்தையே போலொருவன் தரணியை படைத்த தலைவன், சிந்தைக்குள் உறையும் பெருமான் சிறப்புடனே நம்மை காப்பான். ஐந்தொழில் அவன் இயக்கம், அனைத்திலும் அவன் முழக்கம், ஆட்டத்தில் அருள் துலங்கும் அவனின்றி ஏது அசையும். ஐந்தொழில் அவன் இயக்கம், அனைத்திலும் அவன் முழக்கம், ஆட்டத்தில் அருள் துலங்கும் அவனின்றி ஏது அசையும். சடாமுடி கருமை வண்ணம், கழுத்தினிலே பாம்பு பெற்றும், விடமுண்ட கண்டன் நீயே விடிவினை தருவாய் சிவனே. விடமுண்ட கண்டன் நீயே விடிவினை தருவாய் சிவனே. நெற்றிக்கண் நீதி சொல்லும் நெறிமுறை வகுத்த வள்ளல், ஓருடல் ஈருருவம் தங்கும் இறைவனே போற்றி போற்றி. நெற்றிக்கண் நீதி சொல்லும் நெறிமுறை வகுத்த வள்ளல், ஓருடல் ஈருருவம் தங்கும் இறைவனே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சிவனை பற்றி ஒரு பக்தி பூர்வமாய் ஒரு கவி. பக்தி பூர்வம். சரி,
கேட்டவர்கள் இதன்ட்டு மற்றது பார்ப்போம். நான் ஏதோ ஒன்று செய்யிட்டேன், வேறு லெவலண்டு வேறு நமக்கு கிரீடம் தெரியணும் பார்ப்போம். அடுத்தது ஆமாம் நல்ல பெரிய மாதிரி பிடிச்சிட்டலாம்ட்டு பெரிய ஐஸ் எல்லாம் பயப்படுது பார்ப்போம். அடுத்த வீடியோ வரக்கலாம் எனக்கு தெரிய போகுது. நன்றி. வெல்லுவோம் 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 வெல்லுவோம். சரி இப்போ வந்துட்டு இப்போ அடுத்தது என்னப்பா செய்ய நான் அடுத்த வணக்கம். வியாழன் கவிதை. வாணிமோகனுக்கும் இனிதாக கவிவரிதனை ஆராய்ந்து மேலும் மேலும் அழகூட்டும் ரா விஜயகௌரி நகுலா சிவநாதன் அவருக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு, கடந்த சில ஆக்கங்களை எண்ணிக்கை தவறுதலாக எழுதிவிட்டேன், அதற்காக மன்னிப்பை வேண்டிக் கொண்டு, ஆக்கம் 351 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. பாதை மாறும் மானிடர், வாழ்க்கையில் வீசும் காற்று நினைப்பதற்கு மாறாக திசை திருப்பி ஏற்றியோ இறக்கியோ விட்டுவிடும். ஏறும் பாதையில் எதுதான் முடிவோ இதுதான் விடிவோ யாதுமே விதியாக பட்டுவிடும். மாற்றிய திசையில் தேடிய பரிதவிப்பு மாறிட பூத்திருக்கும் புதிய பாதையில் வசந்த காலம் மலர்களாய் மானிடர். நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. ராணி சம்பந்தர் என்று கவிதையை மிக சுருக்கி இருக்கிறார். ஆனாலும் அழகா தந்திருக்கிறார். சுருக்கினாலும் ரத்தின சுருக்கமாய் அதுல ஒரு கருத்தொன்று பொதிந்திருக்கிறது. 351வது வரிகளாகவும் தான் இலக்கத்தை மாறிவிட்டதாகவும். சரி, அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அழகா உற்சாகமா வாசித்து தந்தார். வாழ்க்கை பாதை மாறும் மானிடர், மானிடர்கள் பாதை மாறுகிறார்கள். அது எந்தெந்த சந்தர்ப்பம் ஏன் எதற்கு என்பது ஒவ்வொருத்தருக்கும் மாற்றமாக அமைந்துவிடும். இங்கே இவர் குறிப்பிட்டது எதுவாக இருந்தால், வாழ்க்கையில் வீசும் காற்று நினைப்பதற்கு மாறாக, நாம் எதை நினைக்கிறோமோ அதற்கு மாறாக சிலது நடந்து விடுகிறது. அதனால நாம் நினைத்ததை விட ஏதோ ஒரு பாதையில் நாம் சென்று விடுகிறோம். அதுல ஏற்றமும் வரும் அல்லது இறக்கம். அது அவரவர் தலையெழுத்துன்னு சிலர் போடுவார்கள். ஏற்றம் வந்தால் மகிழ்வோம், இறக்கம் வந்தால் துயரப்படுவோம். அதிலும் எத்தனை பேர் இறக்கத்திலே வந்து விட்டால் இதுவும் ஒரு அனுபவம், அடுத்த கட்டத்துக்கு போவோம் என்று மனதை திடப்படுத்தி போகிறார்களோ தெரியல. அப்படி நிறைய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கும் அமைந்துதான் விடுகிறது. நாம் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. ஏறும் பாதையில் எதுதான் முடிவோ, ஏறிக்கொண்டே போகும்போது எது முடிவு, ஒரு முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே போகிறோம், உச்சத்துக்கு போகும். சில பேராசைப்படுகிறார்கள் இன்னும் இன்னும் போக வேண்டும் என்றால் ஒரு முடிவில்லாமல் போய்விடும். ஆனால் அங்க ஒரு வீழ்ச்சி வரத்தானே வேணும். அது ஒரு யதார்த்தம். உச்சிக்கு போனா திரும்ப கீழே இறங்கித்தானே ஆக வேணும். ஆகவே அவர் கேள்வி ஒன்று கேட்கிறார், ஏறும் பாதையில் இதுதான் முடிவோ அல்லது இதுதான் விடிவோ, இதோட சரி எங்களோட வாழ்க்கையில ஒரு விடிவு வந்துட்டுதா என்பது ஒரு சந்தேகமான கேள்வியாகவும், ஏது நேருமோ ஒரு பயன், ஏதாவது நடக்குமோ, ஏதும் நேருமோ யாதுமே விதியாக பட்டுவிடும். நிறைவில ஒரு முடிவுக்கு வருவோம், எல்லாமே தலைவிதியம். ஆகவே மாற்றிய திசையில் தேடிய பரிதவிப்பு மாறிட புதிய பாதையில் பூத்திருக்கும் வசந்த காலம் மலர்களாய். பரிதவிப்பு வந்தாலும் மீண்டும் ஒரு நம்பிக்கையோடவர்கள் எழுகின்ற போது பூத்திருக்கின்ற ஒரு வசந்த காலம், அவர்கள் அந்த மலர்களாகவே அவர்கள் மலர்ந்து விடுகிறார்கள் அந்த வசந்த காலம் வரும்போது. ஆகவே அந்த நிறைவிலே ஒரு நம்பிக்கை துளிப்பை காட்டி அழகாக நிறைவு செய்திருக்கிறார் ராணி சாமந்த். என்னதான் நடந்தாலும் எப்படித்தான் போனாலும் வந்தாலும் நிறைவில் ஒரு வசந்தம் வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு அழகான கவிவரிகளாக மிக சுருக்கமா தந்தபடியால் எங்களுக்கு மீண்டும் இலவாக உள்வாங்கி நுழையக்கூடியதா இருக்கிறதோ என்ற கேள்வியோடு ராணி சாமந்த் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடருங்கள். நன்றி. நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். கவி வணக்கம். நான் ஜெயமந்தி ஜானடேசன். வியாழனுக்கான கவிதை நேரம். கவிதை இலக்கம் 1989. சூரிய வெப்பம். உலகின் ஒளியே ஓடிவா, கதிரலை பரப்பி ஒளியாகவா, விடியலை தேடும் உயிர்களுக்கு வாழ்வினை நிறைத்து வழியவா, வாடிய மரங்கள் செடிகள் துளிக்கவா, பச்சையாய் நிறந்து துளித்துவா, தோட்டக்காரர்கள் மரக்கறிகள் செய்யவா, விவசாயி பயிர் செய்து பசி தீர்க்கவா, அது வெயிலாக வந்து எரிக்காதே, பயிர்களை எரித்து கொல்லாதே, உயிர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் செய்யாதே, சர்ம வருத்தம் தந்து வருத்தாதே, காட்டுத்தீ தந்து தொல்லை கொடுக்காதே, அளவான உஷ்ணத்தை தர வருவாயே, உலகெல்லாம் சூரிய வெப்பம் அதிகம் என்று கவலையிலே உயிர்கள் உலாவி வர ஒத்தாசை தருவாயே. நன்றி, வணக்கம்.
ஆம். உலகிலே அதிகமான வெப்பநிலை என்று உயிர்கள் எல்லாமே கவலைப்படுகின்ற போது நீ ஒத்தாசை தான், அதை மாற்றுவதற்கு ஒத்தாசை தான். ம். அங்கே ஒரு ஒரு சின்ன சொல்லை மாற்றி போட்டிருந்தால் என்ன இலகுவா இருக்கிறது, எப்படியெல்லாம் உயிரினங்கள் தத்தளிச்சு கொண்டிருக்கிறது, ஒரு மாற்றத்தை தந்துவிடு என்று அவர்கள் கேட்கின்ற போது அங்கே நீ ஒத்தாசையாக அளவான வெயிலைத்தான். சூரிய ஒளி இன்னும் வரையில 2 மாசம் கிடக்கும் நினைக்கிறேன், 2-3 மாசம். ஆனால் நடத்தடியல்ல இப்பவே தொடங்கிட்டு இலங்கை நினைச்செழுதுனால தெரியாது. சொல்லுங்கள் என்ன இருக்கா? இலங்கை நினைச்செழுதுனால தெரியாது. அங்க கூட வெப்பம், அங்கே மழை என்று சொன்னார்கள் நேற்று முன்தினம். மழை வெப்பம் என்று இப்படி எல்லாம் கதை வருகின்றது, மாறி மாறி வருகிறது. ஆனா இவர் எங்கன்னு சொல்லினா விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அது பொதுவாக எல்லா இடமும் தான், எங்க வெயில் வர இருக்கிறதோ அங்க எங்க. ஆனால் இந்த முறை வேலைக்கு ஜெயநரசனவர்களுடைய வேண்டுகோள் ஒரு மெனுவாக போட்டிருக்கிறார். சூரிய ஒளியே நீ, ஏனென்றா சில இடத்துல உயிர்களுக்கு தேவைப்படுகிறது, பயிரினங்களுக்கு பசுமை தலைக்க தேவைப்படுகிறது, அது நிறம் நீ ஒளியாக வா, ஆனால் ஓங்காரமாக வந்து எங்களை எரித்து விடாதீங்க. பச்சை நிறமாக எல்லாம் பச்சை பசிலாக வரவணும், குறிக்கவணும், தோட்டத்து பயிர்கள் விளைய, விவசாயி தன்னுடைய விவசாயத்தை சிறப்பாக செய்ய, எல்லாவற்றுக்குமே நீ தேவை. ஆனா அதி உயர் வெயிலாக வந்து எரித்து விடாது. எங்களுடைய சர்ம நிவாரணி எல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. இப்ப சர்மங்கள் எல்லாம் நீ கருக்கி விடாது. அது அளவுக்கு அதிகமான வெப்பத்தாலே தான் தோல் நோய்கள் எல்லாம் வந்து விடுகிறது. ஆகவே அளவாக உஷ்ணமாக நீ தந்து விடு. இதிலே உலகிலே பெரும் சவாலாக இருப்பது உலகத்திலே இந்த வெப்பமயம். ஆகவே அந்த வெப்பமயமாக்கதை அளவாக அழகுபடுத்த நீ எங்களுக்கு ஒத்தாசையாக வா என்று நடேசன் அவர்கள் மிக சிறப்பாக தந்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் இவர் எழுதா கவியாக படைத்திருக்கிறாரோ அல்லது எழுதித்தான் தந்திருக்கிறாரோ என்று இங்க பதியவில்லை இல்லையா? இல்ல, எழுதுறது கஷ்டம் நினைக்கிறேன். சரி, ஆமாம், நான் அதைத்தான் நினைத்தேன். அப்போ அவர் கூடுதலாக உள்வாங்கி தானாக தந்தார். ஏன்னா இப்படி ஒரு பயிற்சி பாருங்கள், அதிபர்களா இந்த பயிற்சி ஒன்று உங்களுக்கு பெறப்பட்டது முன்னர் எழுதாமையே சொல்லலாம், சிந்திச்சு வச்சு எல்லாம் சுருக்கமா ஒரு குறிப்பு எடுத்து போட்டு கவிதையாக சொல்லி தெரியல. சில வேலை இடது கையால் எழுது நான் தெரியல, அவர் தான் சொல்லணுமா? அவர்தான் சொல்லணும் என்ன ஐடியா பண்ணி செய்தீர்கள் இதை நீங்கள் கவிதை என்று. ஆனாலும் அழகாக ஒரு தடவை எடுத்து அது சார்ந்த விஷயங்களை மிக அழகாக தந்திருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். சூரிய ஒளியை நாமும் அந்த மெனுக்கு நாங்களும் சேர்ந்து கையொப்பமிடுகிறோம், எங்களுக்கு அளவாகத்தான். ஆனால் வந்து வந்தா தான் மனித மனங்கள் இதான், மனிதம் ஒரு குரங்கன்ற மாதிரி. சரியா? எதுவும் இப்ப மனுஷர்களுக்கும் ஆவேசம் வர இல்லையா? அது போலதான் இயற்கையும், இயற்கை தாரத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. நாம் இசைவாக்கி நாம் அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பாகத்தான் இவ்வளவு விடயங்கள் இருக்கிறது. அப்ப அந்த வகையில எங்களையும் தயார்படுத்தி. இப்ப நேற்று ஒருவர் இங்க சரியான மழை, நேற்று பயங்கர மழை, கோயிலுக்கு போய்க்கல போகும் வரைக்கும் மழை. அதுக்கும் மழையாண்டு சும்மா மழை இல்லை, ஊர்ல அப்படி கொள்ள கொட்டும். அது போல எங்கட பக்கம் எல்லாம் அது ஊர் மாறித்தான். அப்படியே பள்ளமும் மேடு தானே, ரோட்டு பயங்கரமாக கால் வைக்கலாம் போச்சு தண்ணியை. அப்போ வந்துட்டு ஒரு போடல பயங்கர தண்ணி. அப்போ அவர் திட்டுறாரு, இவங்களுக்கு காசை கொடுக்குறோம் என்னத்துக்கு, இதை கிளீன் பண்ணுறதுக்கு, இதன்றதுக்கு, ரோட் டேக்ஸ் கட்டுறோம் என்னத்துக்கு என்று திட்டு கொண்டே இருந்தார். அப்போ காசு கொடுத்தா அவங்க செய்யத்தானே வேணும். இப்போ நான் சொன்னேன் செய்யறதுன்றதுக்கு அப்பால் உடனே வந்து செய்யலாது. ஆனால் மனிதர்களும் தான் இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ உள்ள குப்பை கூலங்களை பக்கத்தில் பின் இருக்கும், போவாங்க. அப்போ அது என்ன செய்யும், அது போய் அந்த தண்ணி போகிற இதுகளுக்குள்ள அடைஞ்சு கொண்டு நிற்கும். அப்போ அதுக்கு நாங்களும் தாங்க, அவர்களும் பாவம், அவர்களும் காசு வாங்கி தான் செய்யறோம். ஒவ்வொரு நிமிஷம் மழை வரக்குள்ள அவர்களை ஒவ்வொரு ஓட்டையை பார்க்கல, அது என்ன. அப்போ நாங்களும் தான் காரணம், அதுக்கு முக்கால்வாசி காரணம் மனிதர்கள் தான். அப்போ அதை நாங்களும் அதையும் யோசிக்கணும். இப்போ சூரியன் வாரத்தை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மழை வாரத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மழை என்று கவலைப்பட்டது, அழிவுகளும் ஏற்பட்டது. இப்போ வெளிச்சம் பண்ணக்களையும் நாங்கள் என்ன சொல்கிறோம், அளவோட வந்தாலும் நாங்கள் என்ன செய்யறோம், அது இயற்கை ஒரு கொடியாக தருகிறது எங்களுக்கு. நாங்கள் ஒன்றும் அவருக்கு காசு கொடுத்து சாலம் பண்றோம், அது கொடியாக தருவதை நாங்கள் அற்புதமாக ஏந்தி கொள்ள வேணும். அதுக்கு நாங்கள் எங்களை தயார்படுத்தணும், அது எதுவாக இருந்தாலும் வந்துட்டு அது தருது பாவம் என்று சொல்லுவார் கவிஞர் சொல்றாரு. இயற்கை எல்லாமே உலகத்துல இருக்கிற எல்லா மனிதனுக்காகத்தான், ஆனால் மனிதன் மட்டும் மற்ற யாருக்காகவும் இல்லை, அவன் தனக்கு. அதான் தாழ்கொண்டு தெரிகிறான். நன்றி. ஆக விஜயானந்தர்களுக்கு நன்றி. இவர் கண்ணனால வீடியோல வர ஒரு ஆள், ஆனா வரிகள் இங்கு பதியல. பாப்போம். வணக்கம். லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழ வார கவி குடும்பத்திலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி. வணக்கம் நடாமோகன் அவர்களே, வாணிமோகன் அவர்களே. கவி நெஞ்சங்கொண்டு
திறன் ஆய்வாளர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனது கவி சாதனை வேண்டும். சாதனை வேண்டுமடி சாதிக்க வேண்டுமடி, வேதனை வந்தாலும் வெற்றியும் வந்துடுமே. சாதனை வேண்டுமடி சாதிக்க வேண்டுமடி, வேதனை வந்தாலும் வெற்றியும் வந்துடுமே. சோதனை என்றிருந்தால் சுதந்திரம் வந்துடாது, பாரத்தை சுமந்துமிங்கே பாரினில் மிளிந்துவிடு. பாரத்தை சுமந்துமிங்கே பாரினில் மிளிந்துவிடு. 1000 துன்பங்களும் ஆட்சியாய் வந்த போதும் சாதிக்க பிறந்தவளே சாதிப்ப காண்பாயடி. சாதிக்க பிறந்தவளே சரித்திரம் காண்பாயடி. வல்லமை கொண்டாயடி, வலிமையாய் நின்றாயடி. கள்ளத்தனமில்லை கண்ணே காவிய மகளானாய். கள்ளத்தனமில்லை கண்ணே காவிய மகளானாய். வரமும் கிடைக்குமடி, வஞ்சகம் இல்லையெனில் அருளும் கிடைக்குமடி. ஆணவம் இல்லையெனில் அருளும் கிடைக்குமடி, ஆணவம் இல்லையெனில். புரட்சிகள் நடந்த போதும் இலட்சியம் தோற்பதில்லை, வறட்சியில் வாழ்ந்த போதும் வாய்மையும் அழிவதில்லை. புரட்சிகள் நடந்த போதும் இலட்சியம் தோற்பதில்லை, வறட்சியில் வாழ்ந்த போதும் வாய்மையும் அழிவதில்லை. அன்னை சரஸ்வதி அனைத்து நிற்கையிலே, அன்னை சரஸ்வதியும் அனைத்து நிற்கையிலே. அன்பும் நிலைக்குமடி அறமும் வெல்லுமடி. அன்பும் நிலைக்குமடி அறமும் வெல்லுமடி. கண்ணின் மணியாக எந்தன் கண்மணி நீ இருப்பாய். பொன்மணி எனக்கு வேண்டாம் மகளே, பெரும் பொக்கிசம் நீ எமக்கு. உந்தன் நினைவினிலே கண்கள் கலங்கையிலே, கால மகளாக நீயும் காத்திரம் கொள்வாயடி. கால மகளாக நீயும் காத்திரம் கொள்வாயடி. மதன மொழியாலே மகிழ்வும் பெற்று நின்று, மதன மொழியாலே மகிழ்வும் பெற்று நின்று, மதனாவெனும் நாமம் மாநிலத்தில் உயர்ந்திடவே. மதனாவெனும் நாமம் மாநிலத்தில் உயர்ந்திடவே. தூர விருக்கையிலே எண்ணம் சுழன்று சுற்றிடவும், தூர விருக்கையிலே எண்ணம் சுழன்று சுற்றிடவும். சாலச் சிறந்துவிடு சாதனை பெண் நீயும். சாலச் சிறந்துவிடு சாதனை பெண் நீயும். நன்றி, வணக்கம். சாலச் சிறந்து விடு சாதனை பெண்ணே நீயும் என்று ஒருவரை சாதனை பெண்ணை வியந்து இன்னும் நீ சாதனைகளை படைத்து விடு. சாலச் சிறந்து விடு சாதனை பெண்ணே என் அழகான சொற்களை அடுக்கிய மிக உற்சாகமாக கவிதையை படைத்திருந்தார். அதிலே நிறைய விடயங்களை அவர் அள்ளி தந்திருந்தார். சாதனை வேண்டுமடி பெண்ணே சாதனை வேணும், அதற்கு சாதிக்க வேண்டுமடி. சாதனை உலகத்திலே ஒரு சாதனையோடு தான் வாழ வேண்டும், அதற்காக நீ முயன்று சாதித்து கொள் என்கின்ற ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார். இருக்கலாம் இவர் ஏதோ ஒன்றை சாதித்திருக்கிறார், இன்னும் அந்த படிகளிலே இவரை நிலைக்க வைப்பதற்கான இந்த வரிகளாக இருக்கலாம். வேதனை வந்தாலும் அதனோடு வெற்றியும் பெறும். சாதனைகள் படைக்கின்ற போது வேதனைகள் வந்துதான் தீரும். இங்க ஒரு இடத்துல வேதனைகள் அடையாமை சாதனையை நாங்கள் வெட்ட முடியாது. அது வெற்றி படிகளை அவரே ஒரு சாதனை பட்டானே, அவரை தான் அண்மை காலமாக பதவியெல்லாம் வாங்குறாரு தானே. ஆமா ஆமா, அதுதான் அது. அவர் இதே சாதனை பண்ண இன்னொரு பெண்ணை குறிப்பிடுகிறார். அந்த பெண் இவருக்கும் பெண்ணுக்கும் என்ன தொடர்பு என்பது எங்களுக்கு இதுவரை தெரியாது. ஆனால் ஒரு வெறும் உறவாக அல்லது ஒரு உரிமையான உறவாக இருக்கலாம். சோதனை தொடர்ந்து வந்தாலும் சுதந்திரம் வேண்டும், அதற்காக நீ பாரத்தை சுமந்தும் பாரினிலே மிளிந்து விடு. பாரங்களை சுமந்தாலும் உனக்கு ஒரு மிளிர்வு ஒன்று வரும். அடுத்தது வரிகளை இங்கே போடுகிறார் ஒருவர். போட்டுக்கிறாரா? நான் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்லயே அவர் வரியை போட்ட வடியால் இங்கே எனக்கு அனுப்பப்படுகிறது. சரி, பாரத்தை சுமந்துமிங்கே பாரினிலே மிளிந்து விடு. பாரங்கள் சுமக்கிறத போது நாங்கள் அதுக்கு தேங்க கூடாது. ஏனென்றால் அங்கே எங்கள் அதோடு சேர்ந்து எங்களுக்கான வெற்றியும் அங்கு சேரும். 1000 துன்பங்கள் ஆட்சியாய் வரும். அதையும் தாண்டி நீ சாதிக்க பிறந்தவள் சரித்திரத்தை காண்கிறார். அதனால வரம் கிடைக்கும் என்றார், வஞ்சகம் இல்லை என்றால். அதுல அவர் குறிப்பிடுகின்றார், வஞ்சகம் உனக்குள்ள இல்லை என்றால் உனக்கு நல்ல வரங்கள் கிடைக்கும். ஆகவே நீ வஞ்சகங்களுக்குள்ள போய்விடாதே, உனக்கு அருளும் கிடைக்கும், ஆணவம் இல்லை என்றார். அழகா இந்த வரிகளை தந்திருக்க. வரமும் கிடைக்கும், வஞ்சனை இல்லை என்றால் அருளும் கிடைக்கும், ஆணவம் இல்லை. புரட்சிகள் நடந்த போதும் உனக்கு இலட்சியங்கள் ஒன்றும் தோற்பதில்லை. ஆகவே நீ வறட்சியில் வாழ்ந்தாலும் உனக்கு உன் வாழ்க்கையிலே வறட்சி என்கிற போது செல்வங்களாலோ அல்லது ஏதோ ஒரு சிக்கல் ஒன்று அங்க வறட்சியா இருந்தாலுமே அங்கே வாய்மை இல்லாமல், வாய்மை என்பது அங்க தங்கி நிற்க வேணும், அது அழியாது. அன்னை சரஸ்வதி உனக்கு துணை நிற்கிறாள் என்கிற போது அங்கே கல்வி ஒன்று அவருக்கு துணை நிற்கிறது என்பது சொல்லப்படுகிற அந்த அன்னை சரஸ்வதி என்கிற போதே அவருக்கான ஒரு கல்வியும் அங்கே தொக்கு நிற்கிறது.
ஆகவே அன்னை சரஸ்வதி உனக்கு துணியாயிருக்கும் வரைக்கும் எந்த ஒரு பெண்ணுக்கும் கற்ற பெண்ணுக்கும் அந்த நம்பிக்கையும் அந்த காலிலே தங்கள் சொந்த காலிலே நிற்க கூடிய ஒரு தைரியமும் இருக்கும். ஆகவே அந்த கல்வியோடு நிலைத்து நெல் அனைத்து நிற்கிறார் உனக்கு சரஸ்வதி, அன்பும் நிலைக்கும் உன்னோட அறமும் வெல்லுமடி. ஆகவே சாதனை பெண்ணே நீ சாதித்து விடு, சோதனைகளை தாண்டி வேதனைகளை கண்டு ஓடாமல் பாரத்தை சுமந்தாலும் பார் நிலை முழிந்து விழுந்து அழகாக ஒரு உற்சாக கவிதை. இது இவருக்கு உறவுக்கு மட்டுமல்ல, பொதுவாக எல்லோருக்குமே குறிப்பிடுவது போலத்தான் இருக்கிறது என்று அடிக்கடி பூஸ்ட் கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். அப்பப்போ சோறுகிற போது சாதிப்பாய் நீ எழுந்து விடு என்று ஒவ்வொரு விடயங்களிலும் ஏதோ ஒரு உற்சாகம் எங்களுக்குள்ள தரப்படுகின்ற போது அது இன்னும் எங்களை எழ வைக்கும். ஆகவே சர்வேஸ்வரி சிவருவன் அவர்கள் தந்தது அந்த மதநாயின் என்ற பெயர். இதுக்கு பின்னர் இணைச்சர தெரியல, அவருடைய எழுத்து வரிகளுக்கு அந்த மதனா இல்லை, அழகா சொன்ன மதனா என்ற பெயர் கொண்ட நீ மதன மொழியாகி மதனா என்று நீ அந்த நாமத்தோடு நீ என்றும் மாநிலத்தில் அழகா அந்த வரியை இணைத்திருந்தார். அப்போது அந்த மதனாவுக்கு தான் இந்த வாழ்த்துகள் உரித்தாகிறது என்று நான் நினைக்கிறேன். இன்னும் அழகாக நிறைய விஷயங்களை கள்ளத்தனம் இல்லை என்றால் நீ அனைத்து காவிய மகளாய் திகழ்ந்து விடலாம், உனக்கு வரமும் கிடைக்கும் அருளும் கட்டும் என்று மேலதிகமாக சில வரிகளையும் வாசிக்கும் போது சேர்த்து சிறப்பான வாழ்த்துக்கள் சர்வேஸ்வரி சிவருவன் அவர்களுக்கு. வரிகளை விட வாசிக்கும் போது இன்னும் சில வரிகளை சேர்த்திருந்ததை இங்கே நான் காணக்கூடியது. நன்றி நன்றி வாழ்த்துக்கள். வணக்கம் உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும் கவிதைகள் படைப்பவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வியாழன் கவிதைக்காய் நேவிஸ்பிரிட் இலக்கம் 402 நிழலாடும் நினைவுகள். சின்னம் சிறு வயதினிலே சித்திரமாய் என் நினைவில் நித்தம் நிழலாடும் எனதூரில் என் வாழ்வு. சின்னஞ்சிறு வயதினிலே சித்திரமாய் என் நினைவில் நித்தமும் நிழலாடும் எனதூரில் என் வாழ்வு. அதிகாலை எழுகை ஆலயத் தொழுகை வாடிக்கை தொடராய் நாளாந்த வாழ்க்கை இன்பமாய் கழிந்த இளமை வாழ்வில் கவலை என்று ஏதுமில்லை. சுதந்திரமாய் சுற்றித் திரிந்தோம். கிராமத்து வனப்பினிலே ஓடியாடி விளையாடி கடல் மண்ணில் கால் பதித்து களிப்போடு வாழ்ந்திருந்தோம். கண்டிப்பு கரிசனையாய் கண்மணி போல் காத்த முன்னோர் நல்லறிவு புகட்டியம்மை நல்வழியில் நடத்தினரே. கண்டிப்பு கரிசனையாய் கண்மணி போல் காத்த முன்னோர் நல்லறிவு புகட்டியம்மை நல்வழியில் நடத்தினரே. கணனி அன்று மடியிலில்லை அலைபேசி கையில் இல்லை தொலைக்காட்சி பெட்டி இல்லை விளையாட்டில் வலிமை பெற்றோம். கணனி அன்று மடியிலில்லை அலைபேசி கையில் இல்லை தொலைக்காட்சி பெட்டி இல்லை விளையாட்டில் வலிமை பெற்றோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். 401வது இனிய கவி வணக்கத்தோட நெதர்லாந்திலிருந்து ஜிஎம் தங்கராயா வியாழன் கவி நேரத்துக்காக கவியிலக்கம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாரம் தொடர்ந்து பெண் குரலையே கேட்டுக்கொண்டு வந்தோம், ஆண் குரல் பயந்து விட்டோம். இது நான் நேவிஸ் பிளிச்சர்க சின்னஞ்சிறு வயதுல தொடங்கினா நான் பாட்டா போறாரு. சின்னஞ்சிறு வயதினிலே சித்திரமாய் என் நினைவில் அப்பப்போ சின்ன வயது நினைவுகள் வரும். அதை இப்போ கவியாகி பொறித்திருக்க. சின்னஞ்சிறு வயதிலே சித்திரமாய் என் நினைவில் நித்தமும் நிழலாடும் எனது ஊரின் என் ஊரிலே நான் அப்படி வாழ்ந்தேன் என்ற நினைவுகள் எனக்கு இப்போது வந்தது. அது ஏன் இப்போ திடீரென்று வந்தது என்று எனக்கு தெரியல. அந்த அழகான நினைவுகள் இங்கே கவியாக பதிகிறது. அதிகாலை எழுகை ஆலய தொழுகை வாடிக்கையாய் தொடரும் நாளாந்த வாழ் எல்லாமே தொழுகை எழுகை. ஆனால் அழுகை இல்லையா? எழும்போது என்னத்துக்கு நேரத்துக்கு எழுப்பினீங்க, என்னத்துக்கு அடிச்சு எழுப்பினீங்க? நீங்க எழுப்பினீங்களா சின்ன பிள்ளையில? அங்க அழுது கொஞ்சம்
அந்த காலநிலையிலும் கொஞ்சம் அலுப்பு வரும் காலையில என்ன ஒரு 5 எலும்பு வரும்பட்டு எல்லாரும் என்னடா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு கூட படுக்கல விளக்கு மாறு தும்பு தடியெல்லாம் எடுத்துருவீங்க நமக்கு. என்ன படுக்கையில பாய வந்து சுருட்டிடுவோம் ஒரு 6 மணிக்கு எல்லாம் நாங்க இருட்டு 6 மணி அடிக்க எங்கள் கோயில் மணியே எல்லாரும் கோல் கூட்டவனும் வேண்டா தும்பு தனியெல்லாம் ஈடுபட்டுரும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேலை வர கொடுத்துருவீங்க நம்ம. அப்ப அந்த ஆசியா இளம்பினர்கள் இங்கதான் அலாரம் அங்க வெறும் கோயில் மணி அடிச்சு 4 மணிக்கு அடிச்சிடும். அதான கிடையாது 4, 5, 6 மணித்தியாலத்துக்கு ஒரு மணி நாங்கள் மணி கூட பார்ப்பதே இல்லை. அந்த மணி நேரத்துக்கு பாடசாலைக்கு அங்க மணி கூட பாக்குற இல்ல கோயில் மணியை வச்சு செய்வோம். இங்க மணி கூட பாக்குறதுல போனை வச்சு செய்யறோம். இப்ப இங்க எல்லாம் போன் தான். போன் அடிச்சு 10 தரம் அலாரம் அடிச்சாலும் எழும்பாமை படுத்து பிந்தி. ஆகவே இந்த சின்னஞ்சிறு வயதிலே அதிகாலை எழுகை ஆலய தொழுகை அவர் சின்னன்லயே ஆலயம் எல்லாம் தொழுகை செய்திருக்கிறது அழகாக வாடிக்கையாய் தொடரும். அந்த வாடிக்கை தொடருகை அதுலயும் சில கையை சேர்த்திருந்தால் இன்னும் அழகா இருக்கும். ஆனா கொஞ்சம் நேரம் எடுத்திருந்தால் சில உணர்ந்திருக்கலாமோ. வாடிக்கையாய் தொடருகை நாளாந்த வாழ்க்கை இன்பமாய் கழிந்த இளம வாழ்வில் கவலை என்றும் ஏதும் இல்லை. எங்களை கவலையே இருந்ததில்லை அந்த வயதிலே. யோசிச்சா அந்த கவலை அடுத்த நேரம் சாப்பாடு கிடைக்கும், அடுத்த நேரம் சுத்தி திரிய இடம் கிடைக்கும், எல்லாம் கிடைச்சா கவலை இல்லத்துக்கு வரும். அந்த வயதுல வரையில அப்பவே சொல்ற இளமை வாழ்விலே எனக்கு கவலை ஏதும் இல்லை. சுதந்திரமாய் சுற்றி திரிந்தோம். கட்டுப்பாடு கூட இல்லை. எங்கேயும் போகலாம், வேலிக்கலால முன் போகலாம், பின்னால முன்னால எங்க போனாலும் ஒரு குறிப்பிட்ட வயதிலே தேட மாட்டார்கள். அதுக்கு பிறகுதான் தேடி திரிந்தார்கள். ஆகவே அந்த சுதந்திரத்தை பறந்த அந்த சின்ன வயதிலே நாங்கள் அப்படி அழகா திரிந்தோம். கிராமத்து வெனப்பினிலே ஓடி ஆடி விளையாடி கடன் மண்ணில் கால் நினைத்து. மண்ணில நினைச்சீங்களா தண்ணியில நினைச்சீங்களா? மண்ணிற்குள்ள கால் புதைக்கிறது, அதே நேரம் தண்ணியில காலை புதைச்சிட்டு வேந்தோடி போய் நினைக்கிற வேந்து புதைக்க. இதுவும் ஒரு அழகான விளையாட்டு. மண்ணை காலுக்கு பூசிட்டு வேந்தோடி போய் அலைக்குள்ள நிக்க அந்த கரைஞ்சு காலோட ஓட நல்லா இருக்கும். அப்படி ஒரு அழகான காட்சிகள் இருக்கும். கடல் மண்ணில் கால் நினைத்து களிப்போடு வாழ்ந்திருக்கோம். அந்த களிப்போடு நாங்கள் வாழ்ந்த மகிழ்வு எனக்குள்ளே இப்பொழுதும் இனித்து கொண்டிருக்கிறது என்கிறார். கண்டிப்பு கரிசனையாய் கண்மணி போல் காத்த முன்னோர் அவர்கள் எங்களை எவ்வளவு கவனமாக பார்த்தார்கள். நல்லறிவு புகட்டியம்மை நல் வழியில் நடத்தினார்கள். எங்களை நல்ல வழிப்படுத்தி இருந்தார்கள். அந்த சின்ன வயதிலேயும் எங்களுக்கு வழிப்படுத்தல் என்பது சிறப்பாக பெற்றோர் மூலம் கிடைச்சிருக்கிறது. கணனி என்றும் மடியில் இல்லை, மடிக்கணனி அன்று இல்லை. ஆகவே கணனி என்றும் மடியில் இல்லை, பாரமும் இல்லை மனசு. அலைபேசி கையிலே இல்லை, தொலைக்காட்சி பெட்டி இல்லை. தொலைக்காட்சி இருந்திருக்கும், உங்களோட இல்லையா? ஒரு கருப்பு வெள்ளதண்டா என்றாலும் ஒரு மூலையில இருந்ததுங்க, ரூபவாகினி வாக்கா அப்படி என்று. ஆக தொலைக்காட்சி பெட்டியும் இல்லை. அதனால நாங்கள் விளையாட்டுத்தான் எங்களுக்கு எப்பவும் வலிமை பெற்றோம். சிலது இல்லாதபடியாத்தான் நாங்கள் சில விஷயங்களிலே ஊன்றி எழ முடிந்தது. அதுகள் இருந்திருந்தா அங்கேயுமே சோபாவிலையோ கதிரையிலையோ குந்தி இருந்து டிவிக்கு முன்னால்தான் இருந்திருக்கும். ஆகவே எங்களுக்கு அந்த காலம் எங்களுக்கு நல்ல ஒரு வலிமையை தந்தது என்றால் சில வெறும் வசதிகள் வாய்ப்புகள் இல்லாதபடியா. இன்று அதிகமான வசதி வாய்ப்பு இருக்கிறபடியால் அதிகமான பிள்ளைகள் தங்களுடைய வலு இழந்தவர்களாகவே எல்லா கடவுள் எல்லா சக்தியோடும் படைத்தாலும் அரைவாசி வலு குன்றியவர்களாகத்தான் இருக்கிறார்கள், இயக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அன்றைய வாழ்க்கைக்கும் இன்றைய வாழ்க்கைக்கும் இருக்கிற வித்தியாசத்தையும் தன்னுடைய அந்த மகிழ்வையும் கவிதையாக தந்திருந்தேன். மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நாங்களும் ஒரு உண்மை சின்ன பிள்ளையாக மாறி எழுந்திருந்தோம். சிறப்பான வாழ்த்துக்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். ஆனா இப்ப சின்ன பிள்ளைல கவலையில இப்ப கவலைப்பட்ட மாதிரி ஒரு துணி இருந்தது. அன்று கவலை இல்லாம இருந்தோம். மாற வேண்டியதுதான் சின்ன பிள்ளையா. இனி சின்ன பிள்ளைதான். நாங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல உயர்ந்து உச்சத்துக்கு மேல திரும்பி நாங்க இறங்கி வரத்தான் திரும்பி வயது கூட கூட குழந்தை பிள்ளையா மாறிக்கொண்டு வரும். இப்ப இவர்கிட்டயே கேட்போம். இப்ப நீங்க நேற்று சொன்னீங்க இந்த போன் எவ்வளவு பிரயோசனமா இருக்கு, போன் இல்லாட்டா வாழ்க்கை இல்லைன்ற மாதிரி சொன்னீங்க. ஓ இப்ப கவிதையில என்ன சொன்னீங்க? போன் இல்ல, டெலிபோன்ல. ஆனா இப்ப இவருக்கு ஒரு நாளைக்கு எதுவுமே இல்லாம இவரை வைப்போம் வீட்டுக்குள்ள. போனும் இல்ல, டிவியும் இல்ல. கொஞ்ச நேரமே போன் அடிக்காட்டல 1000 தரம் பாப்போம். என்னடா இவ்வளவு நேரத்துக்கு யாராவது ஒருத்தரும் அடிக்கல, போன் பழுது ஒன்று திருப்பி திருப்பி அதுவும்
இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை ஆகினா இந்த ஃபோன் அப்படியே ஸ்தம்பித்த நிலையில் இருக்கும். சரியா, எந்த கோளும் வராது. எனக்கு ஒரு டவுட், இது என்ன இது விட்டு வராமல் இருக்கு, ஃபோனில் எதுவும் பிரச்சனை என்ன நோண்டுறாதுன்னு அதை வர அடிச்சு பார்க்குற வேற யாருக்கு வீட்டுக்குள்ள. அதுதான் அந்த வேலையா அப்படி ஒரு அது எங்களுக்கு அந்த போன் அடிக்கடி வேலை செய்யணும். மெசேஜ் வந்துருக்கும். எனக்கு சில ஒரு 10 நிமிஷம் யாராவது மெசேஜ் சும்மா இருக்கிறன்னு மெசேஜ் போடுறேன்னா படங்குவோம். என்னத்துக்கு அப்ப பிஸியா இருக்கே என்னத்துக்கு அனுப்பினா இப்ப சும்மா இருக்கு. அப்புறம் சும்மா இருக்கே எதுவும் இப்ப வர எது இல்லையட்டு. இதுதான் மனம் ஒரு குரங்கு மனத்தினுடைய தாவல். அதுக்கு நாங்க இது போடலாம். ஏதோ தலைப்ப எடுப்போம். போன் இல்ல எங்களுக்கு ஒரு நாள் இல்ல. அந்த அனுபவத்தை ஒரு நாள் அனுபவிச்சுட்டு வந்து சொல்லட்டும். எல்லாருமே நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு லீவு நாளையில ஒரு நாள் முழுக்க நான் என்னென்ன செய்தேன். நான் உண்மையிலேயே சில வேலை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் மாதிரி இல்லையண்டா போன்ல நிறைய வேலை செய்தேன். குறிப்பிட்ட நேரத்துக்கு போனோட இருந்தா உண்மையில எல்லாம் அது உண்மையிலேயே கஷ்டம்தான். செய்யற வேலைகள்ல கூட கவனம் குறைவாக இருக்கும். சரியான கவனக்குறைவு மற்ற ஒரு ஈர்ப்பொண்டு அது ஒரு பைத்தியமாக்கிடும். அதே பக்கத்துல இருந்தா இப்ப நீங்க மேல வச்சுட்டு அப்படி போனீங்கண்டா உடனே நான் ஃபுல்லாவே மறந்துட்டேன். ஃபுல்லா இல்ல 6 மணி வரைக்கும் அப்படியே சார்ஜ்ல போட்டுட்டு அப்படியே மறந்து போனேன். சரியா, ஆனா வந்து பார்த்தேன் அந்த 6 மணி வரைக்கும் ஒரு போனும் இல்லை. வராதபடியா நான் உண்மையிலே நான் நம்புறீங்களா இல்லையா, நான் 7-8 வருஷமா நான் சத்தம் வைக்கிறேன். எந்த சத்தமும் இந்த போன்ல இல்ல. அது என்னன்னா நானும் அந்த ஒரு கோவத்துல அதுக்கு முன்னொரு அப்படித்தான் போனால சத்தம் போட்டு கடைக்கு சத்தம் இல்லைன்னு எப்பவும் இதில் நம்ம சைலண்ட் வச்சிருப்பீங்களா? ஆமா எப்பவுமே. என்ன அர்த்தம், அடிக்கடி போனை விரிச்சு நான் எடுத்து பார்ப்பேன், அதிகமா எடுத்து பார்ப்பேன். அல்லது பக்கத்துல இருக்கேக்குள்ள போன் வர்றதா இருந்தா ஒரு மெல்லிய ஒரு சத்தம் தான் வரும். எனக்கு அந்த வைப்ரேஷன் கூட வராது. ஆனா 7-8 வருஷம் நான் போன்ல சவுண்ட் வைக்கிறேன். அது எனக்கு ஒரு பிடிவாதம். மற்ற நீங்க சொன்ன மாதிரி மேல வைப்பேன். படிய 10-15 படி ஏறிக்கிறாங்க, இடையில போய் ஏறி கலைச்சாலம் பரவாயில்ல, உடற்பயிற்சி தானே போன் பாக்குறதாங்க ஏறி போயிடுறாங்க. அது தொடர்ந்து செய்வேன். விடுமுறை நாட்கள்ல கையில வச்சுட்டு ஏறிடுறாங்க. அது ஒரு பயிற்சியும் தானே. ஒன்றுக்கு போனா இன்னொரு பயிற்சியும் தானே. இல்லை பைத்தியம் தான். அதான் அது எங்களுக்கும் இந்த ஃபோனுன்றதும் எல்லாருக்கும் அது இப்போ சின்னாக்களுக்கு விடுங்க, அவங்களுக்கு அது அப்படியே ஒரு சாப்பாடாக போச்சுது. பெரியவர்களும் அதுக்குள்ள ஆழ்ந்து அதுக்குள்ள அடிக்ட் ஆனதுன்றது உண்மையில் அது அதுதான் அவையவையா ஒரு கொண்டோட கொண்டுற வேணும். இல்லையண்டா ரொம்ப அவையவன் வாழ்க்கையில அந்த வித்தியாசங்கள் தெரியும். சிலர் அதான் அந்த எல்லாருக்குள்ளயும் ஒரே மாதிரி தானே. சிலர் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு. சிலர் சனி ஞாயிறு இன்டர்நெட் நிப்பாட்டி வச்சுட்டே நாங்கள் இருந்துடுங்க. நாங்கள் பாவிக்கிறீர்கள் படுக்கைக்குள்ள போய் நேரம் 6 மணியோட நிப்பாட்டி வச்சுட்டு படுக்கிறது அவசரத்துக்கு அடிச்சாலுமே இருக்க மாட்டேன். அது இந்த கதைச்சு கொண்டிருக்கீங்க, பெரியவர்கள் கதைச்சு கொண்டிருக்கீங்க, அந்த போனுகளை நோண்டுவாங்க பாருங்க. உண்மையிலேயே அது மற்றவரை அவமானப்படுத்துறோம் செயல். அதான் அவரோட கதைச்சாலும் என்ன கதைக்காமையே போகலாம் என்ற அந்த வெறுப்பா வேண்டா வெறுப்பான ஒரு அந்த போனுகளை அது உண்மையில அது சரியான ஒரு இதாக தான் கிடக்கு. தெரியல, நல்லது தந்தாலும் இப்பொழுது மற்ற பக்கம் பார்த்தா நிறைய பிரச்சனைகளும் அதை தந்துவனா இருக்கின்றது. ஆகவே நேவ்ஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கு திரும்ப சொல்லுவோம், ஒன்றுமே இல்லை 2 நாளைக்கு வந்து சொல்லுங்க அனுபவத்தான்னு சொல்லுவோம். ஆசைப்படுறாருல்லோ. நன்றி, வணக்கம். அடுத்தவர் வாங்க. தங்குராயா வணக்கம். 763 இதுதான் இது, அதுதான் இது. அறிவிக்காமலே வந்துவிடும் உண்ணவென விருந்து, தீரா நோய்களின் கவலைகளை தீர்த்து வைக்கும் மருந்து. இறைவனா இல்லை இருந்தாலும் ஏனோ பயமுண்டு, நெருங்க விடாது இதை பார்த்தாலே மகிழ்வுண்டு. வீடு வீடாக தரிசிப்பது போகாத வீடுகளே இல்லை, தன்னை நினைக்க வைத்து நிம்மதியே குலைக்கும் இது. உருவம் இதற்கில்லை, உருவங்களை பிடிக்காது, இதன் செயலாலே கடவுளுக்கும் இழுக்குண்டு. யாருக்கும் இதனாலே பலன் எதுவும் கிடையாது, பணம் கொடுத்தால் போகுமென்றால் அதுவும் கூட முடியாது. இயற்கையானதா செயற்கையானதா இன்று வரை புரியவில்லை. ரசனை இல்லாதது மட்டுமல்ல, உறவை அறியாதது என்று அதிகமானார் வருந்துகின்றார் அனுபவத்தை கொண்டு. இதை கடந்துவிட்டு போகவே திட்டம் இருந்தாலும் வலிந்துமே தானாகவே முட்டும். வேட்டையாடி சந்தோஷிக்கும் வேடனின் காட்டம், மாற்றம் ஒன்றை காட்ட வரும் விழியறியா தோற்றம். உண்மையில் ஒவ்வொருவருக்கும் அருகாமையிலேயே உண்டு ஒருவருக்காக ஒருவர் செய்ய முடியாத ஒன்று. ஓடுகின்றோம்
முன்னாலே சேர்ந்து ஓடுகின்றது. வாழ்க்கை அற்புதமானதாகும் இதனை தவிர்த்தார். பாயை சுருட்டும் செய்த பாவப் பொருளோ, அதிர்ஷ்டமில்லா மானிடர் நிகழ்வோ, புகழ் என்ன பெயர் என்ன தொடர்வதுவும் இதனாலே, எங்குமே எதிர்பார்க்க வைத்துவிடும் புதிர்தானே. நன்றி, வணக்கம். குதிரை அவிழ்க்க வேணும், எதுவாக இருக்கும் அதுதான் இது, எது நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் இது. அது எது உங்கள் பார்வையில என்ன பட்டு, உங்கள் சிந்தனைக்குள்ள என்ன விழுந்தது, அதுதான் இது. என்ன இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துவிடும், எல்லோருக்குமே வந்துவிடும். இது வீடு வீடாக நோயா இருக்கலாம் யோசிக்கிறேன். என் மனதிலும் ஒன்று நோய், சில மரணம் ஒன்று பார்த்தேன். ஆனால் மரணமா சடாரண்டு அதுக்குள்ள போகாம நோயாக இருக்கலாம். ஏன்னா எல்லோரும் வீடு வீடாக தரிசிக்கும், யாரும் அதுல இருந்து தப்ப முடியாது. நாங்கள் நெருங்க விடாமல் இருந்தால் மகிழ்வு இருக்கின்றால் அப்போ நான் கோபத்தை சொல்றாரு தெரியல, கோபம் வரலாம். இல்ல இல்ல, நோயாக இருக்கலாம். ஏனென்றா கோபம் வந்து கோபம் இல்லாமல் தன்மையா இருக்கிறவர்களும் ஒரு சிலர் இருக்கிறார்கள். எல்லாரையும் தரிசித்து கொண்டு வரும். உருவமும் இல்ல, உருவங்களா பிடிக்காது. என்ன நான் நினைக்கிறேன், இப்ப நோய் ஒரு ஆள் நல்ல அழகாக இருந்தால் அந்த உருவங்களை பிடிக்காண்டா இதான் இருக்கு, உருக்குலைத்து விடும். பாருங்க, திடீரென்று நல்லா இருந்த நீங்களே இந்த திடீரென்று இப்படி மாறிட்டு உடம்பு உழைச்சிருக்கும் அல்லது உடம்பு பெருசா தலைச்சிருக்கேன். அப்ப ரெண்டிலே ஒண்ணு நடந்திருக்கு. ஆனந்தி சூரிய பிரகாசம் அவர்கள் தெரியும் தானே, இறந்து விட்டார் தானே முன்ன நாள் இந்த பிபிசியில் அறிவிப்பார். அப்ப ஜவுரடமனா சொல்லியிருந்தார், அவர் வந்து ஆரம்பத்தில் பார்க்க நல்ல தன்னை அலங்காரப்படுத்தி அலங்காரமாக தான் சிலருக்கு ஆசை தானே அது செய்கிறது. ஆனால் இந்த நோய் வாய்ப்பட்ட நேரம் தான் போய் பார்த்த பொழுது அவரா இவர் என்று யோசிக்க தோன்றியது. அப்படி இருந்தார் என்று சொல்லி கவலைப்பட்டார். அதுதான் ஒரு மனுஷர்களுக்கு உண்மைதான். நோய் வந்தால் அதுக்கு அது சொல்ல முடியாதுன்னா எப்படி இருந்தாலும் அது உருக்குலைத்து விடும். அது வேற நோயையும் பொறுத்து சில நோய்கள் நமக்கு அதை பார்க்கவே முடியும். நோய் உள்ளவரை அவ்வளவு தூரம் தாக்கும். ஆகவே கவிதை 763 ஜிஎம் தங்கராஜா, யார் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதுதான் இது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எவ்வளவு தூரம் நீங்கள் எடுக்கின்ற கருவுக்கு இது பொருத்தமாயிருக்கிறது என்பதை ஒரு வரிகளோடும் பொருத்தி பார்க்கலாம். அறிவிக்காமல் வந்துவிடும். அறிவிக்காம வெறும் சில வேளை கொஞ்சம் தந்தி போடும், ஏதாவது ஒரு சாடாகிட காட்டுமோன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இருந்தா போல ஒரு இழைப்பு இருக்குது அல்லது மெலிவு இருக்குது, கொஞ்சம் அப்படி இருக்குன்னு சொல்ல தொடங்கும் அந்த வாய், எனக்கு அப்படி இருக்கு என்று. ஆகவே அறிவிக்காமல் வந்து விடும் என்றால் இது சடுதியாக வர்ற ஒன்றாக இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தை கேட்கிற. இப்ப தலையடியெல்லாம் அவங்களை அறிவிச்சு வாரதில்லை, வயிற்று குத்து. ஆனா நாங்க வெயிலுக்கு நின்றுட்டு போறோம், இன்றைக்கு வேற போகுதல் சொல்லி கொண்டு எந்த குத்துமே இப்ப சொல்லிட்டு வரதில்லை தானே. குத்தல் எடுத்து பாருங்க நீங்க, திடீர்னு வயிறு உடையும், திடீர்னு தலையடியும், திடீர்னு வலி உடையும், திடீர்னு காது நோகும். அப்படி விஷயங்களை அது ஒரு நோய்க்குள்ள வர நினைக்கிறேன். அதான் தெரியும். சில பேருக்கு ஒரு அனுபவம் பேசும், தங்களுடைய உடல்நிலை இப்படித்தான், ஆகவே இது இப்படி வர போகிறதுன்றதை அவர்கள் முன்கூட்டியே கொஞ்சம் சில பேர் முன்கூட்டியே மருந்துகளை எடுக்க தொடங்குறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர் சொல்றபடி அறிவிக்காமலே வந்துவிடும். உண்ணவேன விருந்து உண்ணவேன விருந்தாகும், தீரா நோய்களின் கவலைகளை தீர்த்து வைக்கும் மருந்து. இதுதான் அடிக்குது. அறிவிக்காமல் வந்துவிடும் உண்ண என விருந்து, அது ஒரு வரிதான். அது அறிவிக்காமல் வந்துவிடும் உண்ண என விருந்து, தீரா நோய்களின் கவலைகளை தீர்த்து வைக்கும் மருந்து. அப்போ பாருங்கள், தீரா நோய்களின் கவலைகளை தீர்த்து விடுமா? அப்ப என்ன கவலைகளை தீர்க்கிறது என்றால் அப்போ மரணம் தானே. எனக்கு பெருங்கவலை இருக்கிறது, பெருநோய் இருக்கிறது, என்னை தீர்த்து விட மரணமா இருக்குமோ? இதை வடிவாக உன்னிப்பாக கவனிங்கள். சந்தோஷத்தை சொல்றாரோ இல்லை வராது. இல்ல, தீரா நோய்களை தீர்த்து விடுகின்ற மருந்தாக இருக்கிறது சொல்லாம வருவது மரணம். சரி, நான் என் பார்வை இருக்கு பாப்போம். இல்லை என்றால் வேறு யாராவது உங்கள் பக்கத்துல சொல்லல. இறைவனா இல்லை இருந்தாலும் ஏனோ பயம். இது இறைவனாக இல்லை என்றாலும் ஒரு பயம் உண்டு. நெருங்க விடாது பார்த்தால் மகள் எங்களுக்கிட்ட வராட்டி மரணம் வராவிட்டால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமோ என்று பாடி பார்ப்போம். எங்கே இடிக்கிறது, எந்த வரிகளுக்கு சில பல சிக்கல் வருது. வீடு வீடாக தரிசிப்பது. எந்த வீட்டிலுமே அந்த புத்தருடைய கதை, மரணம் இல்லாத வீட்டிலே போய் உணவை எடுத்துக்கொண்டு வா, உன் பிள்ளையை நான் எழுப்பி விடுகிறேன். அவர் போய் வீடு வீடாக போறாய், அங்க பார்த்தா எல்லா வீட்டிலும் மரணம் சம்பவித்து தான் இருக்கு. ஆகவே வீடு வீடாக தரிசிப்பது, போகாத வீடுகளே இங்க இல்லை. தன்னை நினைக்க வைத்து நிம்மதியை குலைக்கும். அவரை நினைச்சாலே எங்களுக்கு நிம்மதி போய்விடும்.
ஆனால் உருவம் இதற்கில்லை, உருவங்களை பிடிக்காது, இதன் செயலோ கடவுளுக்கு முழுக்குண்டு. பாத்தீங்களா, இந்த கடவுளுக்கே கண் இல்லையா என்று நாங்கள் பேசுற அளவுக்கு இந்த செயல்பாடு இருக்கும். கடவுளை பேசுறது இந்த சந்தர்ப்பத்துல, ஐயோ இந்த பிள்ளை வேலை, ஐயோ இந்த மனுஷன் உயிர் போயிட்டு கடவுளுக்கு கூட கண் இல்லையா என்பது போல அமைகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கு. யாருக்கும் இதனாலே பலன் எதுவும் கிடையாது. இதன் பலன் இருக்க சிறப்பால தெரியல. யாருக்கும் இதனாலே பலன் இல்லை. பணம் கொடுத்தால் போகும் என்றால் அதுவும் கூட முடியாது. இப்ப வருத்தம் என்றால் சில வருத்தங்களுக்கு நாங்கள் ஆபரேஷனோ ஒரு மாற்று சிகிச்சையோ செய்தால் கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கே பணம் கொடுத்தாலும் போகாது, அதுவும் கூட முடியாது. இயற்கையானதா செயற்கையானதா இன்று வரை புரியவில்லை. இரண்டுக்கும் அவர் கருத்து சொல்ல, இயற்கையா நிகழ்வதா செயற்கையாம அமையலாம். ஒரு விபத்து அல்லது ஒரு திடீர்னு நடக்கிறவர் செயற்கையாக வருகிறது. வேற வயது போய் முதுமை வந்து வருத்தம் வந்து போறவர் அது ஒரு இயற்கையான இறப்பாகும். ரெண்டு விஷயங்களையும் இங்கே எப்படி என்று அவருக்கு புரியல. ரசனை இல்லாதது மட்டுமல்ல, உறவை அறியாது என்று அதிகமானோர் வருந்துகிறார் அனுபவத்தை கொண்டு. நிறைய பேர் சொல்லி இதுக்கு ரசனை இல்லை, இதுக்கு உறவு கூட தெரியலையே என்று வருந்துகிற தன்மையும். ஆகவே இதை கடந்து விட்டு போவதே திட்டம். ஒவ்வொருத்தருக்கும் இதை கடந்து போவது திட்டம். இருந்தாலும் வலிந்துமே தானாய் முட்டும். இந்த திட்டம் அழகான வரிகள். இதை கடந்து விட்டு போகவே திட்டம், இருந்தாலும் வலிந்துமே தானாக முட்டும். வேட்டையாடி சந்தோஷிக்கும் வேடனின் காட்டம், ஒரு வேகம் இருக்கும். இதை விடியம் சம்பவிக்கும் போது மாற்றம் ஒன்றை காட்ட வரும் விழி அறியா தோற்றம். அது மாற்றம் ஒன்றை காட்டுவதற்கு விழி அறியாத தோற்றம் ஒன்று இங்கே வரும். மாற்றம் ஒன்று வந்து விட்டால் அல்லது என்ற ஒரு கருத்தும் இங்கே வரும். மாற்றம் ஒன்று காட்டுவதென்றால் அங்கே விழி அறியாத தோற்றம் ஒன்று தெரியும். அந்த கண்களுக்கு தெரியாத ஒரு தோற்றம் தெரியும். அது அவரது எண்ணங்களா நினைவுகளா உண்மையில் ஒவ்வொருவருக்கும் அருகாமையிலேயே உண்டு. ஒவ்வொருவருக்காக இந்த சில வரிகளே என் தங்கராஜா அவர்கள் இப்ப நீளமா வருது. உண்மையில் ஒவ்வொருவருக்கும் அருகாமையிலேயே உண்டு. இதே நாங்கள் கவிநடைக்கு இன்னும் நுழைக்கலாமோ என்று நான் ஒரு கேள்வியிட்டு இப்ப நாங்க உண்மையில் என்று ஒரு வரிகளாக கதைப்பது போல சில வேளை அமைந்தாலும் ஒவ்வொருவருக்கும் அருகாமையில் இது உண்டு. ஒவ்வொருவருக்காக ஒருவர் செய்ய முடியாதது உண்டு. ஒருவருக்காக இன்னொருவர் செய்ய முடியாது. இதை உங்களுக்கு பதிலாக இப்ப வாணிமோனுக்கு பதிலாக இதை நான் ஏற்கிறேன், இல்லை எனக்கு என்னவருக்கு பதிலாக நான் இதை ஏற்கிறேன் என்ற ஒரு காலமும் இதை செய்ய முடியாது. அப்படி என்றால் நிச்சயமாக நாங்கள் நிற்கிறபடியும் சரியாக இருக்கும். ஓடுகின்றோம் முன்னாலே சேர்ந்தே ஓடுகிறது. வாழ்க்கை அற்புதமானதாகும் இதனை தவிர்த்தால். வாழ்க்கை அற்புதமானது இதனை தவிர்த்தால். ஆனால் இது இல்லாமல் விட்டால் உலகம் என்ன நிலையில் ஆகும் என்பதை நாங்களும் ஜதார்த்தத்தை வச்சு சிந்திப்போம். ஒரு வீட்டிலே எனக்கு என்னுடைய அம்மம்மா அப்பப்பா அவைந்த மூத்தோர் எல்லாம் இருப்பதாக இருந்தால் என்று அத்தனை பேரையும் ஒரு கூட்டு குடும்பத்துக்குள்ள வச்சு எங்களால பார்க்க முடியும். எங்களால் ஒரு குடும்பத்தில் 50 பேர் 100 பேராக பெருகி கொண்டு போயிருக்கும் அதெல்லாம் பார்க்க முடியும். கேள்வியும் இருக்கிறது. சரி, பாயை சுருட்டு செய்த பாவ பொருளோ அதிர்ஷ்டம் இல்லா மானிடர் நிகழ்வு. மனுஷர் வாழ்க்கையில இது ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத விடயம். புகழ் என்ன பெயர் என்ன தொடர்வதும் இதனாலே எங்குமே எதிர்பார்க்க வைத்து விடும் புதிர்தான். எப்பவும் எதிர்பாருங்கள், எதிர்பார்க்காத நேரத்திலே வந்துவிடும். ஆகவே எதிர்பார்க்காத ஒரு புதிராகும். ஆகவே இவர் போட்ட அத்தனை புதிரும் பொருந்துகின்ற ஒரு விடயமாக நான் மரணத்தை எடுத்துக் கொள்ளுகிறேன். உங்கள் பக்க கருத்துக்களையும் சொல்லிக் கொள்ளலாம். அறிவிக்காமல் வருவது, எல்லோருக்கும் சமமா வருவது, புகழ் உள்ள பேர் உள்ளவர்களுக்கும் தீர்க்கிறத நான் ஜோதிச்சு கொண்டு இருக்கிறேன். என்ன நகைச்சுவையா இருக்குமோ, நகைச்சுவையும் அது எல்லாருக்கும் பிடிக்காது. தீரா நோயும் மருந்தா இருக்குமோ, இல்ல இது என்ன தண்ணியா இருக்குமோ. இல்ல அது ஒவ்வொரு வீட்டுகளும் வரும். ஒவ்வொருத்தரும் எதிர்பாருங்கள் புதிராக இருக்கும் என்றால் இப்ப கடும் நோயில இருக்க சொல்லுவார்கள், ஐயோ எனக்கு வருது இல்லை என்ற நான் பலர் வாயில் இதை கேட்டிருக்கிறேன். இதிலும் பார்க்க போய் சேரலாம் அவ்வளவு தூரம் விரக்திக்குள்ள வந்து விடும். நம்ம அந்த நோயின் கடுமை வந்தவர்களை நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மரணத்தை தந்து விடுகின்ற அளவுக்கு கொண்டு போய்விடும். அது அந்த நேரத்துல மரணத்தை வலிந்து கேட்பார்கள். ஆனால் அதுக்காண்டி அதுக்கு நாங்கள் கேட்ட உடனே கிடைப்பதல்ல. எங்களை கஷ்டப்படுத்தி முடிக்கும் வரைக்கும் அது அந்த ஆயுள் முடிக்கும் மட்டும் அது எங்களை கிடைச்சல் கொடுக்கும். ஆகவே பாயை சுருட்டும் செய்த பாவ பொருள், நாங்கள் செய்த பாவத்தினுடைய வினியாகவும் இது அமையும். சிலர்
செய்த பாவம் நீ இவர்கிட்ட செய்த விடுபடுது. பாவம் தான் சொல்வார்கள். அடுத்தது இறந்தவர்களோட இதை நான் இன்னும் ஒரு பக்கமா பாக்குறேன். நான் பாயை சுத்தி கொண்டே போட்டு விடுறேன் வழியில அந்த படுக்க இதுகளையா சில பேர் வீட்டில வச்சிருக்க மாட்டினா சில பொருள்களை கொண்டு ஆகவே இந்த சுருட்டி கொண்டு ஓடக்கூடிய ஒரு பாவ பொருளாகவும் இது அமைந்திருக்கிறது. ஆகவே மனிதர் வாழ்க்கையிலே ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத விஷயமாக, ஆனால் ஆணித்தனமை பிறக்கின்ற போதே இறப்பும் இருக்கின்ற ஆணித்தனமான விடயத்தை நாங்கள் புரிஞ்சுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குமே தெரியும். புதிதல்ல, எதிர்பார்ப்புத்தான். ஆனால் அது எந்த நிமிடம் என்பதுதான் தெரியுது. ஆகவே மிக அழகான வரிகள் அற்புதமாக தந்திருக்கிறார் வீட்டில் இருக்கும் பாரியார் என்னன்னு கேட்டுட்டு வந்து சொல்லுங்க, எங்கட தலையை குழப்ப வச்சுட்டார். அன்பா இருக்குமா, பாசமா இருக்குமா, அவருடைய அதாவது எது இதுதான் எது அதுதான் இது என்று சொல்லி இருக்கிறார். அப்ப அதுதான் எது அதுதான் இதுவா, அந்த இதுதான் எது, அப்ப நாங்க நினைச்சா அதுவா, இதுதான் அதுவா, அது சரியா, அவரின் நினைத்தது இதுதானா என்பதை என்றது ஒரு தரம் ஜெயமல் அவர்கள் சொல்லுங்க. அதான் இதை நேரம் என்னென்றால் இப்போ அன்றைக்கு ஒரு இடத்த போயிருந்த பொழுது ஒருவர் தன் தாயை கூட்டிகிட்டு வந்திருந்தார் வீல் சேரில், அவருக்கு இயலாது. அப்போ அவர் கேட்குறார், எனக்கு சரி வராது என்று சொல்கிறார். தாய் என்றால் தன் வருத்தம் சரி வராது, சுகமாகாது ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த சர்ஜரியில் தான். அப்போ தாமால் சொல்கிறா உடனே, அப்படி சொல்ல வேண்டாம், சரி வராட்டா என்ன சோஷியல் கேர்லான்னு உங்களை கொண்டு விடணும் ரெண்டு இப்படி சொன்னார். சரியோ படாரன்னு சொல்லிட்டேன். அவருக்கு தெரியா பக்கத்தில் இருந்தது நான் தமிழன்ட்டு. அப்போ நான் மற்ற பக்கம் திரும்பி இருந்தேன். நான் அப்புறம் படாரண்டு திரும்பி பார்த்து, அம்மா நீங்கள் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் இப்போ வந்திருக்கிறீங்கன்னு, அதெல்லாம் சரியாகும் என்று சொன்னேன். இப்போ இவருக்கு ஒரு மாதிரி போயிட்டு படாரண்டு கதையை மாற்றி, நாங்கள் 5 பிள்ளைகள், நான் ஒரு பொம்பளை பிள்ளை, 4 ஆம்பளை பிள்ளைகள், நான் தான் இவரை பார்க்குறேன், என்ற வீட்டில் தான் வச்சு பார்க்குறேன் என்று கதையை மாற்ற துவங்கிட்டார். சரியா? அப்போ அந்த தாய் வந்து சொல்ல, உனக்கு அந்த வாயிலேருந்து வந்த வார்த்தை பிள்ளை இல்லை, அது ஒன்று விட்டால் தான் உனக்கு சரி வருமென்று சொன்னது. பிறகு சொல்கிறார், ஊரில் எங்கடாப்பா இருக்கும் செக்ரட்டரியாக இருந்தார், அவர் உங்களோட நல்லா படிப்பிச்சார், எல்லாரையும் 4 தம்பி மேர் அக்கௌண்டனாக இருக்கு, தேவையில்லாமல் நான் அறன்னு தெரியாது, தேவை இல்லாமல் தண்டை அந்த விதை மறைக்கிறதுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார் எல்லாம். அப்போ தண்டை பிள்ளைகள் மெடிசன் படிக்க தான் தனக்கு டைம் இல்லை, இருந்தாலும் நான் அம்மா பார்க்குறோன்னெல்லாம் அவர் அந்த சொன்ன வார்த்தையை மறைக்கிறதுக்கு கதை நடக்குது. சரியோ? பிறகு தாய் விட்டுறீங்க இதுக்கு இதாக இருக்குது இந்தாங்கன்னு சொல்லி, அப்போ அவரை பார்த்ததை எனக்கு வேறு வீட்டில் இப்படி வச்சுருப்பாருன்ற மாதிரி தான் எனக்கு அது தோணிச்சு. ஏன்னாண்டா அது ஒரு பப்ளிக் இடம், அப்போ அதை வந்து நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது. என்ன எடுத்து நம்ம சமாளித்து என்னவெல்லாம் அந்த சடஞ்சி தண்டை பிள்ளைகள் இது செய்யுது. நான் கேட்டேன்னாப்பா பிறகு பேரை கூப்பிட்டு போயிட்டார். அப்படி நான் ஜோதிச்சுட்டு வந்தேன், இவருக்கு ஏன் இந்த வார்த்தை இப்படி வந்தது. அப்போ ஏற்கனவே நான் நினைக்கிறேன் தாய் அப்படி தான் இருக்கிறாரோ தெரியல. அப்போ அதுக்கு முதல் சொன்னார், அப்பா அம்மாவும் ஒரு ஹோம்லாண்ட் இருந்தான், ஹோம் இல்லைன்னு சொல்லலை, வேறு ஒரு ஃப்ளாட்ஸில், அது இவ்வளவு காசு அதையும் பெருசாக தான் சொன்னார். சொல்லி கவர்மெண்ட் இவ்வளோ கொடுக்குதோ நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம். இப்போ அம்மா அங்கே இருந்துட்டு அப்பா இறந்த பிறகு கொஞ்சம் அவருக்கு அந்த இது வந்துட்டு என்ன சொல்கிறது, அந்த நினப்பு தலைச்சி மாதிரி மாறாட்டம் வந்துட்டுது, அதில் இருந்து நாங்கள் கொண்டுட்டோம் என்று சொல்கிறாரு. ஆனால் அவர் கதையை பார்த்தா அப்படி இல்லை, தாயை வேறு ஃப்ளாட்ஸ்லாம் வச்சுருக்கிறார் போகலாம் தெரியுது. காசும் தானே, தாயை வச்சா கவர்மெண்ட் காசு கொடுக்க இவர் பார்க்குற மாரி காசு எடுக்கலாம், அப்படியான ஒரு ஆளைத்தான் அவர் இருப்பார்ன்னு நினைக்கிறேன். ஆனால் சொன்ன கதையெல்லாம் பெட்டிஸாக தான் சொல்லி கொண்டு இருந்தார். ஆனால் இந்த வார்த்தையை சொன்ன அப்புறம் இவர் இப்போதுக்கு அப்புறம் இவ்வளவு சொல்லியும் எனக்கு இவர் சொன்ன இவ்வளவும் எனக்கு மைண்டில் இல்லை. அந்த ஒன்று தான் அந்த சோஷியல் கேரில் ஒன்று விடுவ மாட்டேது. அப்படி இப்போ அந்த பாயோட சுருட்டி அதை நீங்கள் சொன்னீங்க தானே சிலர் விட வேண்டாம், இதில் எனக்கு அது வந்தது. இப்படியும் இருக்கிறார்கள், நடிகைகளும் இருக்கிறார்கள், வீட்டுக்குள்ளே அப்படி வெளியில் அப்படி என்று சொல்லி பாவமாக இருந்தது தாயையும் பார்க்க. சரி பார்ப்போம், நன்றி. அடுத்து ரஜினி என்று நம்புவாங்க. வணக்கம். திரைத்துறையின் முன்னோடி ஞானம் பீரிஸ் ஐயா கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன். திரைத்துறையின் முன்னோடி ஞானம் பீரிஸ் ஐயா, ஈழத்து திரைத்துறையின் முன்னோடி, புகலிட திரைப்படத்துறையின் தந்தை, புலத்து கலைஞர்களுக்கெல்லாம் கர்த்தா. ஈழத்து திரைத்துறையின் முன்னோடி, புகலிட திரைப்படத்துறையின் தந்தை, புலத்து கலைஞர்களுக்கெல்லாம் கர்த்தா. தன்னிகரில்லா தமிழ் பெற்றாளன் பல்கலை வித்தகன் ஞானம் பீரிஸ் ஐயா. தன்னிகரில்லா தமிழ் பெற்றாளன் பல்கலை வித்தகன் ஞானம் பீரிஸ் ஐயா. இவ்வுலகை விட்டு ஏகினாரே மாசி திங்கள் 18 பாரிஸ் மண்ணினிலே. இவ்வுலகை விட்டு ஏகினாரே மாசி திங்கள் 18 பாரிஸ் மண்ணினிலே.
எழுத்துத்துறையின் வித்தகன் எழுதி குவித்தார் தாராளமாக. எழுத்துத்துறையின் வித்தகன் எழுதி குவித்தார் தாராளமாக. ஏராளமான சிறுகதைகள், பாடல்கள், சிறுவர் நூல்கள் என தொடர்ந்தது படையல்கள். ஏராளமான சிறுகதைகள், பாடல்கள், சிறுவர் நூல்கள் என தொடர்ந்தது படையல்கள். தனிப்புறா விடுதலை பாதையிலே நீ ஒரு தெய்வமென 3 முழுநீள திரைப்படங்களை தனிப்புறா விடுதலை பாதையிலே நீ ஒரு தெய்வமென 3 முழுநீள திரைப்படங்களை முத்தாகத் தந்து மகுடம் சூடினாரே புலத்தினிலே. முத்தாகத் தந்து மகுடம் சூடினாரே புலத்தினிலே. கலைத்தாகம் கொண்ட கலைஞன், கலைஞர்களை எல்லாம் கௌரவம் செய்த கலைஞன், சமூக பணிகளையும் ஆற்றிய தொண்டன். கலைத்தாகம் கொண்ட கலைஞன், கலைஞர்களை எல்லாம் கௌரவம் செய்த கலைஞன், சமூக பணிகளையும் ஆற்றிய தொண்டன். ஷாட் மாதா ஆலயத்துக்கு நடைபவனியில் ஆண்டுதோறும் பாத யாத்திரை சென்று. ஷாட் மாதா ஆலயத்துக்கு நடைபவனியில் ஆண்டுதோறும் பாத யாத்திரை சென்று பக்தர் குலாமையும் இணைத்து அன்னை மரியாளை தரிசித்த மானுடன். பக்தர் குலாமையும் இணைத்து அன்னை மரியாளை தரிசித்த மானுடன். அன்னைக்காக எழுதிய விடைகொடு தாயே விடைகொடு என்ற பாடல் போல் நிரந்தரமாகவே விடை பெற்றாரே மாசி திங்கள் 18. அன்னைக்காக எழுதிய விடைகொடு தாயே விடைகொடு என்ற பாடல் போல் நிரந்தரமாகவே விடை பெற்றாரே இவ்வுலகை விட்டு. நன்றி, வணக்கம். ஞானம் பீரிஸ் ஐயா அவர்களை பற்றி, அதாவது எங் தேசத்து ஈழத்து திரைப்படத்துறையினுடைய முன்னோடியை எடுத்து வந்தார் ரஜினி ஆண்டனி அவர்கள். அவருடைய மண்ணை விட்டு உன்னகிய அந்த நினைவையும் தாங்கி அவருடைய விளக்கம் போடுவதில்லை. ரஜினி ஆண்டன் சிறப்பாக வளமை போலவே இவருடைய பாணியிலே தன்னுடைய கவிதை தந்திருக்கிறார். ஒரு கலைஞனை, ஒரு எம்மை சார்ந்தவர்கள் அப்பப்போ நடக்கின்ற நிகழ்வுகள், வரலாற்று சம்பவங்களை எல்லாம் எடுத்து வருவார். ஞானம் பீரிஸ் ஐயா இவரை பற்றி எல்லோருமே நிறைய அறியக்கூடியதாக கவிக்குள்ளே அவரை மிக அழகாக பொதித்து கொண்டு வந்திருக்கிறார். ஈழத்து திரைத்துறையின் முன்னோடியாகவும் புகலிட திரைப்படத்துறையின் தந்தை. புகலிடத்திலே நாம் இங்கே புகழ் தஞ்சமடைந்திருந்த தேசங்களிலே இங்கே திரைப்படத்துறையை தயாரிக்கிறவர்களுக்கு ஒரு முன்னோடியாக தந்தையாக இருந்திருக்கிறார். புலத்து கலைஞர்களுக்கெல்லாம் கர்த்தாவா அவர் ஒரு முன்னோடியாக முதலாளாக தன்னிகர் இல்லா தமிழ் பெற்றாளனாக இவருடைய பக்கங்கள் பலவாக விரிகிறது. கலை வித்தகனாக இருக்கிறார் ஞானம் பீரிஸ் ஐயா. இவ்வுலகை விட்டு ஏகினாரே மாசி திங்கள் 18. அதுவும் பாரிஸ் மண்ணிலே மாசி திங்கள் 18ஆம் தேதி இவர் மண்ணை விட்டு முன்னர் இருக்கின்ற அந்த நாளை, அவரையும் ஒரு மனிதர் வாழ்ந்தார் இறந்தார் என்பதை தாண்டி அவர் எதை சாதித்தார் என்பதை இன்னொருவர் சொல்லுகின்ற போதுதான் அந்த கலைஞனுக்கு ஒரு பெருமை கிட்டுகிறது. அதை படைக்கின்றதால் ரஜினி ஆண்டன் கவிதைக்கும் ஒரு புகழ் நாம் சூட்டிக் கொள்ளுவோம். எழுத்துத்துறையின் வித்தகனாக இருக்கிறார். எழுதி குவித்த தாராளமாக இவர் எழுதி குவித்த அதிலே என்னென்ன அடங்குகிறது, ஏராளமான சிறுகதைகள், பாடல்கள், சிறுவர் நூல்கள் என தொடர்ந்து படையல்களாக இவர் தந்த 3 நீள திரைப்படமாக தனிப்புறா விடுதலை பாதையிலே நீ ஒரு தெய்வம் 3 திரைப்படங்களையும் இவர் தயாரித்திருக்கிறார். 3மே முத்தாக தந்து மகுடம் சூட்டினார். குலத்திலே தன் பெயரை பொறிப்பதற்கு 3 திரைப்படங்கள் அவருக்கு சார்ந்தாக அமைந்திருக்கிறது. கலைத்தாகம் கொண்ட கலைஞனாக, கலைஞர்களையும் கௌரவிக்கின்ற ஒரு கலைஞனாக, தனக்கும் ஆர்வம் இருக்கிறது, சக கலைஞர்களை கௌரவிக்கின்ற பாங்கும் அவருக்கு. சமூக பணிகளை ஆற்றிய தொண்டன். ஆகவே கலைஞன், தொண்டன் இவருடைய திறமை ஷாட் மாதா, யூத் மாதா என்று நாங்கள் சொல்லுவோம். நான் பாரிஸ்ல இருக்கிற அந்த மாதா ஆலயத்துக்கு இவர் நடைபவனி ஆண்டுதோறும் செய்வார். பாத யாத்திரை செய்கிற போது அன்னை மரியாளை தரிசித்த மானுடனாக இதை பணியாக ஒவ்வொரு ஆண்டும் இவர் தனக்குள்ள எடுத்து செய்திருக்கிறார். அன்னைக்காக எழுதிய ஒரு பாடல் விடை கொடு தாயை விடை கொடு என்ற பாடல். அந்த பாடல் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த இறுதி அந்தத்திலே அவர் தன் உயிரை உடல் விட்டு உயிர் கூடு பிரிகின்ற போது, கூடு விட்டு உயிர் பிரிகின்ற போது அந்த பாடலும் அது பொருத்தமாக அன்னைக்காக எழுதியிருக்கிறார். விடை கொடு தாயே விடை கொடு என்ற பாடல் அவரை நிரந்தரமாக அவர் விடை பெற்ற சந்தர்ப்பத்திலே அந்த பாடலும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதரும் விடை பெற்றுத்தான் போக வேண்டும். ஆனால் அவர் அதுக்கேற்றமாய் முன்னேறி ஒரு பாடலையும் தானே ஆக்கி வைத்திருக்கிறார். ஆகவே ஒரு கலைஞன் மண்ணில் வாழ்ந்து மண்ணை விட்டு போகின்றார் என்றால் அவருடைய படைப்புகள் நின்று அவர் பெயரை தாங்கி நிற்கும். அதை ரஜினி ஆண்டன் சிறப்பாக எடுத்து வந்திருக்கிறார்கள். வாழமை போலவே உங்களுடைய கவியின் கரு வரிகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. வாழ்த்து.
அவர்கள் நாங்களும் அவருடைய ஆன்ம சாந்தியடைய ஞான பிரிசையர்களுக்கான ஆன்ம சாந்திக்காக நன்றி. வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்தில் இருந்து செல்வி நித்யானந்தன். சிவராத்திரி. சிவனுக்கு உகந்ததாய் பக்தர்களுக்கு ஏற்றதாய், சிவனுக்கு உகந்ததாய் பக்தர்களுக்கு ஏற்றதாய், மாசி மாதத்தின் சிறப்பாய் வருமே சிவராத்திரியாய், மாசி மாதத்தின் சிறப்பாய் வருமே சிவராத்திரியாய். ஆதியும் அந்தமும் இல்லாது அரும்பெரும் சோதி வடிவானது, ஆதியும் அந்தமும் இல்லாது அரும்பெரும் சோதி வடிவானது, அடியவர் விரதம் தூய்மையானது, ஆண்டவன் அருளும் நிலையானது. அடியவர் விரதம் தூய்மையானது, ஆண்டவன் அருளும் நிலையானது. தூக்கம் தன்னை மறந்து தூங்காது கண் விழித்து, தூக்கம் தன்னை மறந்து தூங்காது கண் விழித்து, பால் பழம் உணவாய் பக்தியாய் ஓரிரவாய், பால் பழம் உணவாய் பக்தியாய் ஓரிரவாய், நமசிவாய மந்திரத்தை நாவார உச்சரித்து, நமசிவாய மந்திரத்தை நாவார உச்சரித்து, நற்பேறு பெற்றிடவே நல்லினிய சிவராத்திரி, நற்பேறு பெற்றிடவே நல்லினிய சிவராத்திரி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நல் இனிய சிவராத்திரி. திரியை மறந்து விட்டீர்கள், விளக்க எரிக்காம சிவராத்திரியில டீயை விட்டு விட்டீர்கள் ஏனோ என்று கேட்டபடி நாங்க சும்மா நகைச்சுவையா அழகாக சிவராத்திரி வெற்றி குட்டியாக வரிகள். ஆனாலும் வர இல்ல போல நவராத்திரி சிவராத்திரிகளால தூக்கத்துக்குள்ள வரையிலையா தூக்கம் விழித்தீர்களா? சிவனுக்கு உகந்ததாய் பக்தர்களுக்கு ஏற்றதாய், பக்தர்களுக்கு ஏற்றதாய் என்றால் ஆண்டில் ஒருக்கா வர்றபடியா அவர்களால முடியும் சித்திரமொழிக்க. ஆனால் இது அடிக்கடி வந்தா கஷ்டம். ஆகவே அவர் சொன்ன வரிகளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கிறது. சிவனுக்கு உகந்ததாய் இருக்கிறது, பக்தர்களுக்கும் ஏற்றதாய்த்தான். ஒரு நாள் ஆண்டில் ஒன்றுதானே மாசி மாதத்தின் சிறப்பாய், மாசி மாதத்தின் சிறப்பதாயும் வருமே சிவராத்திரியாய் அழகாக தந்திருக்கிறீர்கள். ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் சோதி வடிவானது. இந்த இறைவனை பற்றி சொல்லுகின்ற போது ஆதியந்தம் இல்லாத வேற அரும்பெரும் சோதி வடிவமான இறைவனுடைய அந்த கருத்தை தான் அந்த சிவராத்திரி குறிப்பிடுகிறது. அடியவர் விரதம் தூய்மையானது, அடியவர் விரதம் தூய்மையானது. அது நாங்களா இருக்கிறதை பொறுத்து எவ்வளவு பக்தி பூர்வமாக மனதையும் தூய்மையாக வச்சு அந்த நாளை எவ்வளவு பக்தியாக கொண்டு வருகிறோம். ஆண்டவன் அருள் நிலையானது. நாம் பக்தியோடு இருக்கின்ற போது எங்களுக்கு அந்த இறைவனுடைய அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் என்கிறார். தூக்கம் தன்னை மறந்து, தூக்கத்தை நாங்கள் விடுத்து, மறந்து என்பதை விட நாங்கள் வேணுமென்ற அன்றைய நாள் தூக்கம் உங்களுக்கிட்ட வராது என்று நாங்கள் அதை விடுத்து நேற்று பார்த்த கோயில கொட்டாய் விட்டவையும் ஏதோ கஷ்டப்பட்டு இருந்தவையும் ஒரு சிலரையும் பார்க்கக்கூடிய இருந்தது. கஷ்டம் வீட்டுக்குள்ளேயும் சரி கோயில்லையும் சரி சரியான கஷ்டம். இப்ப ஊர்ல 4 கோயில்ல திரிஞ்சு வர சரி இது உள்ளுக்கும் கோட்டை ஜகட்ட கலட்டை இல்லாத அளவுக்கு குளிர் எங்களுக்கு. எனக்கு உண்மையில வளமையா நான் எங்கட வீட்டுல ஒரு 5 நிமிஷம் செட்டியில சும்மா இருந்தாலே நான் நித்திரையா போயிடுவேன். ஆனால் நேற்று 3 மணி வரைக்கும் நித்திரை வரையிலன்னா அங்கு மற்ற கோயில் முடிச்சு இங்கு வரும்போது நல்ல பாட்டு கச்சேரி மற்றது இந்த கோயில் ஒரே விறுவிறுப்பாக உங்களுக்கு வந்திருக்கு. ஆமா, அவ்வளவு இஞ்சல மற்றது சிவன் 4 சாமத்துல நாங்கள் ஒரு பூசையை தான் பார்க்க முடியாது. அந்த பால் தண்ணி நல்ல ஒரு எனக்குண்டா விடிய மட்டும் இருந்திருக்கலாமோண்டு, ஏன்னா விடிய வேலை 8 மணி விடியும் வரை இருந்திருக்கலாமோண்டு கூட தோன்றியது. அந்த அளவு தூரம் அவர் இந்திரன் அவருடைய பாடல் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தார். அவரோட இளம் பிள்ளைகள் மாறி மாறி அதையும் கேட்டு இஞ்சல பூசையில் பட் சின்ன கோயில், அளவான கோயில்ல அளவுக்கு அதிகமான மக்கள் அந்த ஒரு சேர்ந்து இருக்கைகளை சொல்லுவார்களே சொந்தக்கார பந்தம் எல்லாம் சேர்ந்து இருக்க ஒரு நாள் கலகலப்பாக அந்த ஒரு விழிப்பு இருந்தது. எல்லாருமே ஒரு வெளிச்சம் அந்த அந்த காட்சியில் எனக்கு தூக்கத்தை மறந்திருக்கக்கூடிய அந்த அந்த இடம் பொருள் அவ எங்களை கொஞ்சம் விழிப்பு நிலையில். ஆகவே பால் பழம் உணவாய் பக்தியாய் ஓரிரவு. அதிகமானவர்கள் பால் பழம் அந்த நாளை கூடுதலாக படித்தான் அனுஷ்டிப்பது உண்டு. மற்றும் மந்திரத்தை உச்சரிக்கிறோம். நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து நாவார உச்சரித்து நாவு குளிரும்படி வாய் நிறைச்சு உச்சரித்து நாங்கள் நட்பேறு பெற்றிடவே இது ஒரு ராத்திரி. இதை விடக்கூடாது. இது ஆண்டில் ஒருக்கா வரும் மாசி மாதத்தின் சிறப்பு. அதே நேரம் இதனால் என்ன பலன் கிடைக்கும் அழகாக கவிதைக்கு கொண்டு வந்திருக்கார். மிக சிறப்பான வாழ்த்துக்கள் செல்வி நித்யானந்த. எல்லாம் இலகுவாக
என்னன்னு சார் அந்த ஒரு விரதத்தையோ இப்ப எளிமையாக மனதுக்குள்ள கொண்டு வாருங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இதை விட்டு நாங்கள் நிறைய சொல்ல போனால் விரதமே எங்களுக்கு வேண்டாம் போறோமா. அளவா உங்களுக்கு அழகா இவ்வளவு நேரம் முடியுமா இல்லை என்ன செய்ய முடியுமோ அமைதியா இந்த விரதத்தை என்று சார்ந்திருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். இனிய ஒரு சிவராத்திரியாக கவிதையும் இனித்தது வாழ்த்து. ஜெபாசரி நகுலா சிவநாதன் இவர்கள் வீடியோவில் இன்னும் இருக்கிறார்கள். வீடியோவில் இவர்கள் தான் வந்தவர்கள் இல்லை. விஜயோரின் கவிதை ஓடி இல்லையா பாருங்க. வீடியோவில் வேறு யாரும் இருக்கிறார்கள்னு பார்ப்போம். 20, 27 கவிதை 27 இல்லை. சரி, நன்றி, வணக்கம். சரி, அப்படின்னு 3 வெறி கவிதைகள் பார்க்குறார்களா வேறு யாரும்? நகுலா சொன்னாங்க. சரி சரி, அப்படி என்றால் நாங்கள் விடைபெற்று அவர் அதுக்குள்ளே அவருடைய கவிதையும் அமைந்து விடுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வணக்கம் வணக்கம். என்னுடைய ஒரு சிறு கவிதை தான் வாணி, நான் வாசிக்கலாமா? என்னென்றால் எனக்கு நேற்று சிவராத்திரிக்கு சென்றதுனால் காலையில் தான் இந்த வரியை எழுதியிருந்தேன். குரல் ஒத்துழைக்குது இல்லை இன்னும். சின்ன ஒரு மொழியை பற்றின ஒரு சின்ன கவிதை சிவதர்சினி. தாய்மொழியே மூத்த மொழியே முதுமொழியே, மூத்த மொழியே முதுமொழியே, முன்னை உதித்த தாய்மொழியே, முன்னை உதித்த தாய்மொழியே, காத்த மொழியே கனிச்சுவையே, காலம் வென்ற இறைமொழியே, காத்த மொழியே கனிச்சுவையே, காலம் வென்ற இறைமொழியே, பூத்த மொழியே புகழ் மொழியே, புனிதம் நிறைத்த அறமொழியே, பூத்த மொழியே புகழ் மொழியே, புனிதம் நிறைத்த அறமொழியே, சாத்தும் என்பா சாத்தும் என்பா அணிந்திடுவாய், தாயே தமிழே உயர்ந்திடுவாய், சாத்தும் என்பா அணிந்திடுவாய், தாயே தமிழே உயர்ந்திடுவாய். நன்றி. சாத்தும் என்பா, உனக்கு நான் சாத்தி, அதாவது உனக்கு பூமாலை சாத்துவது என்ற அந்த சொல்லு உனக்காக நான் போட்டு விடுறேன் மாலை என்பதாக அந்த சொல்லு சாத்தும். ஆனால் அது வழக்கத்திலே நான் சாத்தும், சாத்துவாய் சாத்துகின்ற அப்படித்தான் எடுப்போம். ஆமா, அந்த புழக்கத்தில் பெரிதாக நாங்கள் பாவிக்கிறது இல்லையோ. இன்னொன்று சாத்தும் என்ற சொல்லு, சாற்றும் பறை சாற்றும் என்று அவர் சொல்லியிருக்கிறது. இது சாத்தும் பூமாலை சாத்துகிறோம். அவகை பாவை நான் உனக்கு சாத்துகிறேன், அணிந்திடுவாய் நீ இதை வேண்டி. அந்த அணிந்திடுவாய் என்றதுல ஈ ஒன்று கூட வந்துட்டு. ஆகவே தாய்மொழியை பற்றிய ஒரு சிறிய வரியாக இருக்கிறது. மூத்த மொழியே முதுமொழியே, முன்னே உதித்த தாய்மொழியே, விழிப்பு எல்லாமே அந்த மொழியின் ஒரு புகழ் சூட்டுவது போலத்தான். காத்த மொழியே கனிச்சுவையே, காலம் என்ற இறைமொழி, காலங்களை தாண்டி நிற்கிற அது நேரம் இறைமொழியாக எங்கள் தாய்மொழி இருக்கிறது. சில வேளை 21ஆம் தேதி பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் நாளை நினைத்து எழுதினீர்கள். புனித நிறைந்த அறமொழியாக இருக்கிறது. சாத்தும் என்பா நீ அணிந்திடுவாய், தாய் நம்மளே உயர்த்திடுவாய், என்னை உயர்த்திடுவாய் என்பதாக அழகான வரிகளாக இருக்கிறது. அவசரம் என்றாலும் கவிதையை படைக்க வேண்டும், அன்றைய நாளை நிறைக்க வேண்டும் என்ற உங்களுடைய துடிப்பு. வாழ்த்துக்கள். நன்றி 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 நன்றி. அப்படியே இருங்கள். வணக்கம் அருண்குமார் அவர்களே. நடாமோன் அவர்களும் இணைந்து கொள்வார் என்று நினைக்கின்றேன். வணக்கம், வாங்கோ. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம், அப்படி இருக்கிறீங்கோ? வணக்கம் அருண்குமார். வணக்கம் அருண். நல்லா இருக்குது அருண். உங்களோட கைவண்ணம் இன்று புத்திசாக பார்க்கக்கூடியதா இருக்குது. கவிதை பக்கங்கள் அழகா இருக்கு. நன்றி நன்றி. சரியா, நீ சொல்லிக் கொள்ளுங்க. நடாமோன் அவர்களும் வருவார் நினைக்கிறேன். வழியில் பணி சொல்லி இல்லை, வருவார். அங்க அருண் என்ன செய்றீங்க? என்னக்கா? என்ன சத்தத்தை காணோம், பேசுங்களேன். அண்ணா வரட்டும் பேசுவோம். சரி சரி, அண்ணா வரட்டும். அப்ப அதுக்கடல எப்படி என்ன நடக்குது? நாட்டு நடப்பு, ஊர்லகம் ஓகேயா? நாட்டுல இன்னைக்கு சரியான மழை மட்டக்களப்புல. வெயில் அடிக்குது. 2 நாளா இப்ப திடீரென்று தான் மழை. வெயில் நல்ல வெயிலா தான் இருந்தது, இப்ப மழை பெய்யுது. சரி சரியா.
அம்மா மனைவி எல்லாம் சுகமாக இருக்கணுமா? ஓம் அக்கா எல்லாரும் சுகமா இருக்காங்க. சரி சரி. நவுலாக்கா அப்படி பார்த்தீங்க வெப்சைட்டை? இது வெப்சைட் கோயில்ல இனி இல்லைன்ற அவசானம் அப்பா எங்கட மகன் இப்ப காலையில தங்கட காலை கோயில் 6 மணி வெப்சைட்டை கேட்டேன். வெப்சைட்ட பாத்தீங்களா? நான் வெப்சைட் நல்லா இருக்கட்டு ஓ சொல்லிக்க. நல்லா இருக்குது. நான் இப்ப கொஞ்சம் முதல் தான் கவிதைகளை பாக்க அருமையா இருக்குது வடிவமைப்பு, முன்பக்கமும் நல்லா இருக்குது. நல்லா அதான் பார்த்த உடனே சொன்னேன் வித்தியாசமா இருக்கு. நல்ல ஒரு நீங்க நல்லா போட்டு இருக்கிறீங்களா? நானும் இப்பதான் பாக்குறேன் வானொலிகள் எல்லாம் சுற்ற கவிதை புத்தகம் படி வந்திருக்கு, அதெல்லாம் பாத்தீங்களா? இல்ல அதையும் கவிஞர்களின் கவிதைகள் வெல்வதிய எல்லாமே எல்லாமே சுடரோவிப்பி கதிர்வீச்சு 28 அழகா முன்பக்கம் நல்லா இருக்குது. கவிதை வீச்சு வந்துட்டு அதை பாக்குறோம். கவிதை வீச்சு எதுக்குள்ள கிடாக்கு கவிஞர்களின் சங்கம் முன்பக்கத்துல எல்லாமே இப்ப முதல் மாதிரி எல்லா அங்கங்களும் வராது. கவிதைகள் பக்கத்துக்குள்ள போனீங்கன்னா கவிதைகளுக்குரிய அத்தனை பகுதிகளும் இருக்கு. மேல மெனுல கவிதைகளுக்குள்ள போனீங்கன்னா வியாழன் கவிதை, சந்தம் சிந்தும் கவிதை, அடுத்தது வியாழன் பதிவு, சந்தம் சிந்தும் கவிதை பதிவு சப் மெனுக்குள்ள இருக்கு. ஒரு மெனுக்குள்ள சப் மெனுக்குள்ள நீங்க அதுகளை முழுவதுமாக உள்ளடக்கமாக இருக்கும். அப்ப நீங்க ஒருவரும் தேட தேவையில்லை. அதிபர்பூர்வ கவிதை தலைப்பு எங்க வரும் என்று சொன்னால் நீங்க வியாழன் கவி பதிவேற்றத்தை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேல வந்து தலைப்பு இருக்கும். அப்ப தலைப்பை நீங்க தேட தேவையில்லை. வியாழன் கவிதை பதிவுக்கு வாணியக்கா இருக்கா வெப்சைட் ஓபன் பண்றீங்களாக்கா? வெப்சைட்டா அருண் அங்க இருக்குது கவிதை வீச்சு அங்க இருக்குது. வெப்சைட் சோ பண்ணா நான் இத போட டிஸ்க் வேணுமா இல்ல தானே? இல்ல ஷேர் ஸ்கிரீன் பண்ணுங்க அக்கா. நீங்க வளமையா வெப்சைட் ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணுங்க ஜூம்ல. ஓகே ஓகே. நவுலா சிவன் அவர்களே கவி வீச்சு சுழன்று வெள்ளப்பக்கமா பாருங்க. ரேடியோ வானொலி என்று வெள்ளப்பக்கம் ஒரு பையன் மேல பாத்தீங்கன்னா டாப்ல வந்து முகப்பு என்ற ஒரு கவிதைகள் இருக்கு. அந்த கவிதைகளை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே பாருங்க நிறைய வியாழன் கவிதை நிகழ்ச்சி. முகப்புக்கு பக்கத்துல மானியக்கா கவிதைகள் இருக்கல்லோ அத மவுஸ் பாயிண்டர் கிட்ட கொண்டு போனீங்கன்னா கவிதைகளுக்கு அதுல டிராப் டவுன் மெனு ஒன்று வரும். அதுல நீங்க முழு விடயங்களையும் பார்க்கலாம். மேல முகப்புக்கு பக்கத்துல கவிதைகள் இருக்கு. பதிவுகள் அதுக்குள்ள போனீங்கன்னா வியாழன் கவி, சந்தம் சிந்தும் கவி, கவி வீச்சு. அதுக்குள்ளே வியாழன் கவி பதிவு, சந்தம் சிந்தும் கவி பதிவு. அதுல வியாழன் கவி பதிவை கிளிக் பண்ணுங்கக்கா. நல்லா இருக்கு. ஆமா வியாழன் கவி பதிவு. சாரி ஓகே. இதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள அந்த இவ்வாற கவிதை தலைப்பண்டதுக்கு கீழே தலைப்பு வரும். எனவே தலைப்பு நீங்க வேற எங்கேயும் தேட தேவையில்லை. நீங்க இந்த பக்கத்துக்கு வந்து நீங்க தலைப்பை பார்த்துட்டு கீழே கவிதைகளை பதியலாம். ஆனா இந்த முறை கவிதைகள் பதியறதுல கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு என்று சொன்னால் புக்குக்காக, அதாவது கவி வீச்சுக்காக நீங்க ஒரு சிலர் என்ன செய்றீங்க என்றால் கவிதை தலைப்போட சேர்த்து உங்களுடைய பேரையும் பதிவு செய்றீங்க. அப்படி பதிவு செய்யறதால புத்தகம் ஒரு அழகின்மை ஒரு நிலைமைக்கு வருகிறது. அதனால மேல வந்து தலைப்பை மாத்திரம் பதிவு செய்யுங்க. கீழே உங்களுடைய பாத்தீங்கன்னா நான் உங்களோட பெயருடன் கவிதையை பதிகிறேன்னு போட்டிருக்கேன். அதுல வந்து கீழே பாத்தீங்கன்னா போட்டிருக்கேன் பெயரை முதல் வரியிலும் கவிதையை 2ஆம் வரியிலும் பதிவு செய்க. அதே நேரத்துல இந்த கவிதைகள் இப்பொழுது 56 வார்த்தைகளுக்கு உட்பட்டதாகத்தான். 56 வார்த்தைகளுக்கு மேல நீங்க கவிதையை பதிய முடியாது. காரணம் வந்து அந்த புத்தகத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே A4 பக்கத்துல வந்து 56 வார்த்தைகள் தான் நீங்கள் பிரிக்கலாம் கவிதை. ஒரு சிலர் கட்டுரை மாதிரி ஒரு பக்கத்துக்கு மேலே 2 பக்கத்துக்கு போகும்போது கவி வீச்சில் வந்து பக்கங்கள் விரியும் போது அழகின்மையை கொண்டு வருது. என்னுடைய அதிபருடைய முடிவுக்கு நாங்க 56 வார்த்தைகள் மாத்திரமே நீங்கள் பதிவு வைக்க முடியும். 56 வார்த்தைகளுக்கு மேலே நீங்கள் போட்டால் அது அப்டேட் ஆகாது, நீங்கள் பதிவு செய்ய முடியாது.
அப்ப நீங்க குறைச்சி தான் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். அது நீங்க கவிதையை பதிவேற்றுகின்ற கிளிக் பண்ணீங்கன்னா 56 வார்த்தைக்கு மேலே இருந்தால் அது சொல்லும் உங்களுக்கு 56 வார்த்தைகளுக்கு கூடுதலாக இருக்கு, நீங்கள் குறைக்க வேண்டும். கொஞ்சம் வரிகளோடு பதியாது நின்று விடாதா? இல்ல 56 வார்த்தைகளுக்கு உள்ளென்றால் பதிவேற்றம் செய்யப்படும், 56 வார்த்தைகளுக்கு மேற்பட்டால் பதிவு செய்யப்பட மாட்டார். அதே பக்கத்தில் இருக்கு. ஆமாம். அருண், இதுல கவிதைகள்ல எடுத்தா வியாழன் கவிதை, சந்தஞ்சிந்தன் கவிதை, கவி வீச்சு, வியாழன் கவிதை பதிவு அண்டு இருக்கல்லோ. தலைப்பு எப்படி பாக்குற? வியாழன் கவி என்றதை அமர்த்தினா வியாழன் கவி பதிவுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் அதுல சிவப்பு எழுத்துல இருக்குத்தானே இவ்வாறு கவிதை ரைட். ஓகே ஓகே. அதுல தலைப்பு வரும். தலைப்பு எழுதி கொள்ளுங்க, மாற்றம் ஒன்றே ... இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அதுல பறிஞ்சு விடுறேன். அப்ப எல்லாரும் அங்க தொடர்ந்து இனி வாட்ஸ்அப்ல கவிதை தலைப்பு வராது. மற்றது வணக்கம் எல்லோருக்கும். பிந்திட்டன் வேலையில நிக்கிறேன். அப்ப ஓடி வந்து காருக்குள்ள இருந்தா நேர வேண்டி வந்தது. மாற்றம் ஒன்றே ... அதாவது குட்டு அதுல நீங்கள் நான் மனதில் வச்சிருந்தது வெப்சைட்டை பாருங்க, வெப்சைட்ல ஏற்பட்ட மாற்றங்களை எல்லாத்தையும் துளாவி ஒருக்கா விளையாடுங்க. இது 20 நிமிஷம். அதுக்கு பிறகு இதுல இருந்து கொண்டு உங்களை எப்படி உயர்த்தலாம். இப்ப பதிவேற்றத்தை நாங்கள் பிடிச்சிட்டோம்டா அருண் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லுவார். உங்களுக்கான தனியான லிங்க் அனுப்பி அவ்வளவு புத்தகத்தையும் உங்களோட படத்தோட வாசிக்கத்தக்கதான ஒரு விஷயம் இருக்குது. இதுல நீங்க பிளாக்கர்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வேறு ஒருத்தட்ட வெப்சைட்ல போய் செய்வீங்க. அது நீங்க இங்க ஏற்ற போறீங்க. ஆனா உங்களோட லிங்க ஒரு ஆளுக்கு அனுப்பினீங்கன்னா உங்களோட கவிதைகள் மட்டும், இதுல 1000 கவிதை இருக்குன்னா 1000 மட்டும் உங்களோட படங்களோட வரும். அது இன்றைக்கே வரும். ஆனா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். பதிவேற்றம் கிளியரா? செல்வி அவர்கள் மைக்கோட நிக்கிறீங்க அது கயக்கிறதுக்காக பதிவேற்றம் ஒருக்கா செய்து பாக்குறீங்களே? நான் அதுக்கு வருவோம். கவிதையை முடிச்சுட்டு 2 நாள் கவிதை, வியாழன் கவிதை, சந்தம் சிந்தும் ரெண்டும் இதுக்குள்ள பதிவேற்றம் செய்யற நீங்கள் உங்களுக்கு இலக்கியம் ஏற்றத்துக்கு இடம் இருக்குது. மற்றது சிந்தனைகள் ஏற்றத்துக்கு இனி இடம் இருக்குது. வரிகளை போடலாம். வேற என்ன அருண் செய்து நாங்கள் பெற்றோரே தெய்வம். மற்றது பெற்றோரே தெய்வம் இனி வாட்ஸ்அப்ல வராது. அது எல்லாத்தையும் நீங்க அங்கங்க டைப் பண்ணினா பழசு எல்லாமே வரும் உங்களுக்கு. இப்ப இண்டையில இருந்து என்னடா பழையது வாட்ஸ்அப்ல இருந்து மாற்றையில நாங்கள் அதுகளை வரும். அப்ப இப்ப முக்கியமானது வியாழன் கவிதை உங்களோட புத்தகம் ஆகிறது. உங்களுக்கு கவி வீச்சு சொல்லிட்டீங்களா அருண்? கவி வீச்சு சொன்னா பாக்குறாங்க. கவி வீச்சு ஓபன் பண்ணுங்கக்கா. கவிதைகளுக்குள்ள போயிட்டு ஜனவரி 10 2005 வரைக்கும் எல்லா மாதங்களுடைய கவிதை புத்தகங்கள் வெளியாகிவிட்டன. நான் இந்த முறை சொல்லாவிட்டானேன்னா நீங்களாக போய் அதை தேடினீங்கன்னா உங்களுடைய புத்தகம் வரும். அது உங்களுடைய தனி புத்தகம் அல்ல, ஒரு மாதத்தினுடைய முழு தொகுப்பும் அதுக்குள்ள இருக்குது. அப்ப அதுக்கு முதல்ல இப்ப இந்த பரிவேற்றம் கிளியரா எல்லாருக்கும், இதுல நிக்கிற எல்லாருக்கும் அது பலும் சுலபம். தமிழ்லயே எழுதி இருக்கு. ஆனா மாறி கீறி போடாதீங்க. 2 தகவல் அருண் நோட் பண்ணினவர். ஒன்று, சிலர் உங்களோட பேரை இங்கிலீஷ்ல டைப் பண்றீங்க. பேரை கொடுங்க அது தமிழ்ல கவிதை புத்தகத்துக்கு போய் இங்கிலீஷ்ல எழுதக்கூடாது. ஒரு இருவர் தான், எல்லாரும் இல்ல. 2வது விஷயம், இந்த வார்த்தைகள் இது நல்ல விஷயம். என்னன்னா கவிதை ஒரு காலம் கட்டுரை ஆகாது, கட்டுரை ஒரு காலமும் கவிதை ஆகாது. சும்மா அப்படி நீண்டதா எழுத என் போல ஆக்களுக்கு உடனே சலிச்சு போயிடுது. இன்னும் இது தொடருது, இவ்வளவு போகுது கவிதை. அதுக்கு பேர் கவிதை அல்ல. அவே குறிப்பாக நீங்கள் 16 வரிகள் எழுதுறீங்கள் என்றால் கணக்குல யார் கட்டிதார 3 தர 16 எவ்வளவு? 4 தர 16 8 குறைச்சிங்கண்டா 4 சொற்கள் கொண்ட வரி எழுதினாலே 16 வரி கொஞ்சம் கூடி போச்சு. கடைசி வரி வராது. 4 வரி 3 அல்லது 4 16 4 சொற்கள் கொண்ட 4 அடிகள். அப்ப நன்னாங்க பறிச்சா 4
பந்திகள் என்ன கவிதை பந்தியாக வரும். அப்ப 16க்குள்ள வடிவா முடிக்கலாம். இதுக்குள்ள இருக்கிறார்கள் சொல்லுங்க, நீண்ட கட்டுரை எழுதுறவர்கள் யாரும் இருக்கிறீங்களா கவிதை நேரத்துல? நாங்கள் எழுதுறேன். இல்ல, சரி, யாராவது இருந்தால் உண்மையா சொல்லுங்க. அப்ப இந்த 2 கண்டிஷன், அப்ப இது கவிதைக்கு நல்லது. ஏன்னா தானே சொற்களை கட்டுப்படுத்துது. அல்லது நீங்கள் 59வது சொல், இது வார்த்தை தானா? ஒரு இடைவெளி விடைக்குள்ள ஒரு வார்த்தை தொடங்கும். இப்ப எனக்கு என்று ஒரு முறை என்றால் அது ஒரு வார்த்தை, எனக்கு என்று ஒரு முறை என்றால் 4 வார்த்தை. அப்படித்தானே அது கணனி வாசிக்கும். அப்ப எனக்கு ஒன்று என்ற மாதிரி வரும். அப்ப அது அளவா எழுதினா அழகா எழுதலாம், சொற்களை குறைத்து திருப்பி எழுதி பயிற்சி பண்ணலாம். அது உண்டு. மற்றது பெயரை அதுல குறிப்பிடாங்க. மற்றது பெயர் குறிப்பிட இடத்துல சில பேர் செல்வி நித்யானந்தன் ஹொலண்டன்னும் போடுறீங்க, நீங்கள் இல்ல சில பேர். ஆனா பெயர் குறிப்பிட இடத்துல பெயர் மட்டும்தான் வரணும். கவிதை தலைப்பு குறிப்பிட இடத்துல சில பேர் கவிதை தலைப்புக்கு கீழே பேரையும் போடுறீங்களா, அதே பாக்ஸ் இருக்குல்ல. கவிதை தலைப்புல கவிதை தலைப்பு மட்டும் போட்டுட்டு கவிதை எழுதுற பக்கத்துல நீங்கள் நீட்சி பெறலாம். அங்க கடைசியில நிறைவுல அல்லது தொடக்கத்துல தலைப்பும் உங்களுடைய பெயரும் வந்தால் வாசிக்கிறவர்களுக்கு அது அழகா இருக்கும், தொகுப்பாளர்களுக்கு உதவியா இருக்கும். சரி, இவ்வளவுதான் பதிவேற்றம். இதுல சந்தேகங்கள் இருப்பின் தொடர்போம், அல்லது நீங்கள் சொன்ன மற்ற விஷயங்களுக்கு போகலாம். கவி வீச்சு தொடர்ந்துட்டோமா? சரி, சொல்லுங்க அருண். அத கவிதைகள் எல்லாம் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பாட் டிவி வெப்சைட்ல இருந்து இப்போ ஸ்டுடியோவுக்கு நாங்கள் ஏற்கனவே பதிந்த பதிவுகளை வந்து நாங்கள் இதுக்குள்ள உள்வாங்கி இருக்கிறோம். அதனால உங்களுடைய தனிப்பட்ட பெயர்ல நீங்க எழுதின கவிதைகள், நீங்க கவிதைகளுக்குள்ள பெயர் போட்டிருக்கிறதால அது கவிதைகள்ல கூட பெயர் வரும். இனி வரும் காலத்தில் வந்து நீங்க இந்த வெப்சைட்ல வந்து நீங்கள் ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர் பண்ணினால் இப்ப வெப்பமே உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ்ல வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு ஃபேஸ்புக் பக்கத்தை திறந்தீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட பக்கம் இருக்கும், என்ன நீங்க போஸ்ட் பண்ண எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அதே போல இப்ப பாட் டிவிலையும் பாட் டிவி பேஜ்ன்றது நாங்க ஓபன் பண்றோம், வெப்சைட்டுக்குள்ள இருக்கும். இப்ப உதாரணமா சிவதர்ஷினி போட்ட கவிதைகள் அத்தனை இனிமேல் இதற்கு முதல் அல்ல, இன்று முதல் நீங்கள் அதுல வந்து நீங்க அக்கா வியாழன் கவி பதிவுக்கு ஒருக்கா போக முடியுமா அக்கா? பதிவு கீழே கவி பதிகிறது, இதுலயும் நீங்க கிளிக் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா மேலே லாகின் ரெஜிஸ்டர் அல்லது மெம்பருக்குள்ள போங்கக்கா. மெம்பர்ஸ் பார்ட்டி ஸ்டுடியோ லோகோக்கு பக்கத்துல இருக்கு மெம்பர்ஸ். இதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லாகின், மை ப்ரொஃபைல், ரெஜிஸ்டர், ரீசெட் பாஸ்வேர்ட் இப்படி இருக்கிறது. இதுல நீங்க ரெஜிஸ்டர் என்ற பகுதிக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய தகவல்கள் கொடுக்கலாம். அதுல கணக்கு தகவல் இல்லை, உங்களுடைய முதல் பெயர், அடுத்த 2வது பெயர், உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, அடுத்தது 2 பாஸ்வேர்ட், அதை கொடுத்து நீங்க கீழே ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இனிமேல் போடுற கவிதை நீங்க போடுற நேரம் எப்படி வரும்னா இந்த படங்களோட உங்களோட கவிதை படங்களோட பதிவு. இப்ப இதுல போயிட்டாக்கா நீங்க மெம்பர்ஷிப்புக்குள்ள இப்ப இருக்கு தானே. இப்ப உதாரணமா எந்த பேரை கிளிக் பண்ணுங்க, இந்த படத்தை கிளிக் பண்ணுங்கக்கா. இந்த பேரு இதுதான் உங்களுடைய இனிமேல் பாட் டிவில வந்து உங்களோட ஃபேஸ்புக் மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ், இதுல பாப் பேஜ், இன்னும் பேரவர் அதிபர் வைக்கவில்லை, இதற்கென்று ஒரு பக்கம் உருவாகும். இதுக்குள்ள நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே இருக்காது. இப்ப சிவதர்ஷினி போடுற கவிதைகள் அத்தனையும் சிவதர்ஷினியோட படங்களோட கீழே வந்து எல்லா போஸ்ட்டுமே இருக்கும், எல்லா கவிதைகளும் இருக்கும். அது வியாழன் கவிதையா இருந்தாலும் சரி, சந்தம் சிந்தன் கவிதையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முழு தொகுப்புகளும் உங்களுடைய தனிப்பட்ட பக்கத்துக்கு வரும். அப்ப நீங்க ஒருவருக்கு ஷேர் பண்ணும்போது நீங்க படைக்கிற படைப்புகள் அத்தனையும் இந்த யூஆர்எல்ல நீங்க ஷேர் பண்ணக்குள்ள, இப்ப நீங்க என்ன பத்தி என்னுடைய தொகுப்புகளை பார்க்கணும்னா நீங்க மெயின் இருக்கிற யூஆர்எல்ல ஷேர் பண்ணி ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அத்தனை கவிதைகளையும் உங்களுடைய புகைப்படத்தோடு அவர்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இதுல உருவாக்கப்பட்டிருக்கு. எனவே எதிர்காலத்துல வந்து கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு விருந்தாளிகளை போல கவிதைகளை பதிவேற்றாமல் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளுக்கு ஒரு தடவை தான் அதுல லாகின் பண்ண கேட்கும். அதுல கீழே நீங்க ரிமெம்பர்ன்றதை கொடுத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு முறையும் பாஸ்வேர்ட் கொடுத்து போக வேண்டிய அவசியம் இல்லை.
உதாரணமாக அக்கா அந்த மெம்பர்ஸுக்குள்ள லாகின் என்று இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள போனீங்கன்னு சொன்னால் மேல யூசர் நேம் கேட்குது. நீங்க யூசர் நேம் அல்லது இமெயில கொடுக்கலாம் அல்லது பாஸ்வேர்ட். இதை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் மீ இருக்கு. அதுல ஒரு டிக் ஒரு சரி மார்க்க போட்டுட்டு நீங்க லாகின் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்து பதிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை நீங்க போயிட்டீங்கன்றா உள்ளுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணின பிறகுதான் நீங்க லாகின் பக்கத்துக்கு வரணும். ரெஜிஸ்டர் பண்ணின பிறகு நாங்க எங்கட பக்கத்துல இருந்து உங்களை அப்ரூவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நீங்க அதுக்கு பிறகு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு நீங்க உங்களோட கவிதைகளை அதுக்கு பிறகு பதிவேற்றலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் லாகின் பக்கத்துக்கு வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதுக்கு பிறகு போடுற கவிதை எல்லாமே உங்களுடைய பெயர்ல தான் பதிவேற்றம் செய்யும். இது இலகுவாக உங்களுடைய மொபைல் போன்லையும் பதிவேற்றம் செய்யறதுக்கு உங்க போன்ல இருக்கு. போன்ல நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதுல கடைசியில பாத்தீங்கன்னா மோ ஆப்ஷன் இருக்கும். அந்த மோவை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள வியாழன் கவி பதிவு ஏற்றம் செய்வதற்கு இருக்கு. அப்ப நீங்க ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்து கவிதை பதிவேற்றணும்னா நீங்க போனுக்குள்ளாலேயே நீங்க பதிவேற்றம் முழுமையாக போன்ல தான் நான் செய்யறதா கூடுதலா போன்ல செய்யறதா இருந்தா போன்லயும் ஒரு தடவை நீங்க என்ன செய்துறீங்க லாகின் பண்ணுங்க. ஒரு தடவை லாகின் பண்ணி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் போன்ல நீங்க ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ண தேவை. ரிமெம்பர் மீய அது டிக் பண்ண வேணும். கிளிக் பண்ண வேணும். ரெண்டாவது பிறகு நீங்க திருப்பி போட தேவையில்லை. இது இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் போக ஈஸியா இருக்கும். லாகின் பண்ணி போட்ட பிறகு உங்களோட படங்கள்லயே கவிதைகள் பதிவு செய்யக்குள்ள உங்களுக்கே அதுல ஒரு விருப்பம் உண்டாகும். இந்த பக்கம் டிவி பக்கம் தனியே திறக்கக்குள்ளேயும் நீங்கள் அந்த கவிதைகள் தொகுப்பெல்லாம் வரக்குள்ள இட்ஸ் லைக் ஃபேஸ்புக் மாதிரி ஒரு புதிய தொழில்நுட்பம் தான் இது. ஆனால் இதுல கவிதைகள் மட்டும் ஒன்றுக்குள்ள ஒன்றாக வரும். உங்களோட பிளாக் போஸ்ட் அதுல மேல போய் அதுல URL ஹைலைட் பண்ணி காப்பி பண்ணி போட்டு உங்களோட முகநூல்ல போட்டீங்கன்னா ஒருக்கா அதை கிளிக் பண்ணினால் உங்களோட முகநூல் நண்பர் அவ்வளவு உங்களோட கவிதைகள். இப்ப சில வழி இது நீங்கள் கனவே ப்ரொமோட் பண்ணாத காரணம் என்னது இல்லாட்ட கவிதையும் நான் எல்லாருக்கும் மேல போகணுமாண்டு இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா நான் ஒரு கடைக்கு விளம்பரம் போட்டா FM ரேடியோல மற்ற கடைக்காரர் ஓன் பண்றாரு இல்ல. ஏனெண்டா அவர் சொல்றாரு அவ இந்த கடை விளம்பரம் போகுது எங்கட கடையிலேருந்து அது அதே மாதிரி தான் சில நீங்க யாரும் யாருமே பெருசா ப்ரொமோட் பண்ணே இல்லை. இந்த கவி வீச்சு புத்தாமே நீங்க திறந்து வாக்கல என்ன கவிஞர்கள் நீங்க என்று சொல்ல இல்லை. நான் சொல்ல வேண்டிய நிலை வந்துடும். அதை செய்யலாம். அப்ப உங்களுக்குன்றாதான் இப்ப ஃபேஸ்புக்ல கவிதையை தடைச்சோன்னா இழுத்து அடுத்த கவிதை பூனகிழமை போட்டிருப்பீங்க. அப்ப சிவதர்ஷினி ஒவ்வொரு நாளும் போட்டாலும் அதுக்கிடையில போஸ்டுகள் வந்திருக்கும். இதுல இந்த கிளிக்ல வந்தா ஒன்றுக்கு கீழே ஒன்றாக உங்களுடைய கவிதைகள் மட்டும் வேறு. அப்ப அது சிறப்பான பக்கம். அதை ஒருக்கா கவனம். அப்ப நீங்க உங்களோட பதிவு செய்யுங்க. உங்களோட அழகான முகப்படத்தை போட்டு ஒருக்கா அந்த ரெஜிஸ்டர் பண்ணிக்கல கேட்கும். அது சுலபமான பக்கம் தானே. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணின பிறகு நாங்கள் எங்களோட பக்கத்துல அப்ரூவ் பண்ணுவோம். நாங்கள் அப்ரூவ் பண்ணின பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மெம்பர்ஸுக்குள்ள அக்கா கிளிக் பண்ணுங்க அக்கா. மெம்பர்ஸுக்குள்ள மை அக்கவுண்ட் அல்லது மை ப்ரொஃபைல் இருக்கு. அதுல ஏதாவது எந்த படம் இருக்கான்னு சொல்லுங்க. நான் இருக்கு. அந்த மை ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உங்களுக்கு ஓபன் ஆகாது. காரணம் என்னன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதபடியா. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணினா மை ப்ரொஃபைல் என்ற பக்கம் உங்களுக்கு திறக்கும். அதுல உங்களுடைய அதாவது அவாட்டர்ன்னு சொல்லுவாங்க. நாங்கள் படங்கள் ஏற்றாவிட்டால் ஒரு டிஃபால்ட்டாக ஒரு படம் இருக்கும். அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய படத்தை பதிவேற்றம் செய்யறதுக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுல நீங்க உங்களோட படத்தை போட்டீங்கன்னா அதுக்கு பிறகு சேவ் ஆகும். நான் பதிவேற்றம் செய்துட்டேனே அருண். சர்வேஸ்வரி அவர்களது அவர் எனக்கு ஒரு நீண்ட குரல் பதிவு செய்திருந்தார். மெல்ல மெல்லத்தான் இணையத்தை கற்கிறேன் மகளின் உதவியுடன் என்று. அப்ப நானே அவார்டு ரெஜிஸ்டர் பண்ணி விட்டுட்டேன். அப்படியே மற்றவர்கள் இன்றைக்கு முடிச்சிட்டீங்கன்னா நாளைக்கு ஜாம் உங்களோட பக்கத்தை திறந்து இந்திய கவிதையோட பகிர ஆரம்பிக்கலாம். இதுக்குள்ள தினக்கவிக்கு இல்லையா இல்லை. சரி பரவாயில்ல இருக்கான்னு. தினக்கவி நீங்களும் அதை நாங்கள் பதிவிடுவதென்றால் பொதுவாக தினக்கவிக்கு பக்கம் ஒன்று திறக்கலாம். அதை எனக்கு சொல்லாதபடியா நான் திறந்து விடுறேன். அது பிரச்சனை ஏனென்றால் இதுக்குள்ள நாங்கள் கலந்து போடுவது அழகிறா இல்ல. கலந்து போட்டா அது தொகுப்பாளர்களுக்கு குழப்பம் வரும். ஆமா. அப்ப அது நான் அனுப்பிடுறேன் அந்த வரிகளை அருண்.
ஓமன் அதை திறந்து அது அப்ப கவிதைகளுக்கு இனிமேல் அந்த கவிதைகள் என்ற பக்கத்துக்குள்ளதான் கவிதைகளோட சம்பந்தப்பட்ட அத்தனையும் இருக்கும். எனவே நீங்க ஒரு இடத்துல தேடக்கூடாது. கவிதைகளுக்குள்ளதான் கவிதை பதிவேற்றுவதும் இருக்கும், பார்ப்பதும் இருக்கும், புத்தகமும் இருக்கும், எல்லாமே அதன் தொகுப்புக்குள்ள இருக்கும். முதலைய போல முன்பக்கமே எல்லாமே இருக்காது. அதுல குழம்பினவன் நாம் யாரும். இப்ப நீங்க அந்த அந்தந்த செக்ஷனுக்குள்ள போனீங்கன்னா அதுக்குரிய அத்தனை பட்டன்களும் அதுல இருக்கும். போன்லயும் அப்படித்தான். நீங்கள் ஒரு ஊருலா போயிட்டு வாங்குவோம் அந்த பக்கத்துல. அப்ப கேள்விகள் இருப்பின் அருணுக்கு கீழ் மூலையில ஏதோ இன்னும் யாது மூரை என்றதை போட்டுட்டார், வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் வழி. அதை கிளிக் பண்ணி அங்க நீங்கள் உங்களோட குற்றச்சாட்டுக்களை கம்ப்ளைண்ட்ஸை எழுதலாம். இப்போ ஒரு செல்வி அவர்கள் அடுத்து போற விஷயத்துல வெல்வதியார் பக்கம் பிரச்சனைடா இதுல போய் கிளிக் பண்ணி எழுதினீங்கன்னா தெரியுதா கீழே அருண்ட படத்தோட இடக்கை கீழ் மூலையில் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அங்க எழுதி உடனே போட்டீங்கன்னால் ஓயோ அல்லது ஹாய் அருண் இது என்ன இது வருவதில்லை, எந்த பக்கம் காணுதில்லை, ரெஜிஸ்டர் பண்றதுல எனக்கு ஒரு சிக்கல் இருக்குது, என்ன செய்யறது. மற்றது பாஸ்வேர்டை துளைச்சிடாதீங்க, போட்ட இமெயிலையும் மாற்றி போட்டு விட்டுறாதீங்க. கணக்கு இமெயில் இருக்கு, என்ன இமெயில் போடுறீங்களோ என்ன பாஸ்வேர்ட் போடுறீங்களோ அதையே தான் ஒவ்வொரு முறையும் லாகினுக்கு பாவிக்க வேணும். மாறி அடிச்சிங்கன்னா துறக்காது. ஏதாவது பிழை வந்துட்டா இதுல போய் எழுதினீங்கன்னா அருணுக்கு உடனடியாவே கிடைக்கும். அவர் இரவிலையும் சாமத்திலையும் எழும்பி ஆன்சர் பண்றேன் ஓமண்டு போட்டு டெக்ஸ்ட் பண்ணுவார், கால் பண்ணாதீங்க. என்ன அருண்? ஆமா, உறவுகளின் கருத்தையும் ஒருடைய சொல்லி விடுங்க. அது அது தேடுவாங்க ஒவ்வொரு நாளும். இப்போ இனி நாங்கள் வாட்ஸ்அப்ல நிகழ்ச்சி அங்க மாறுது, இணையத்தில் பார்க்கவும் தான் வரும். சிலநிதியானந்தன் போடுவார் புரிய இன்று வெள்ளி நிகழ்ச்சி ஆரம்பம், இணையத்தை பார்வையிடவும் என்றால், அல்லது இப்படி சொல்லலாம், நீங்கள் கேள்வி கணைகள் இணையத்தில் பார்வையிடுங்கள் என்றோடனே இப்ப தெரியும். ஒரு இணையத்துல வந்தோடனே நீங்க அதுல தகவல்கள் போடக்கூடியதாக இருக்கும். சரி, அல்லது அங்க வந்து உறவுகளின் கருத்து ஓபன் பண்ணி அதே மாதிரி அது எல்லாத்தையும் இனிமேல் வாழ்த்தோ கருத்தோ கேள்விகளோ வாணி உறவுகள் பக்கம். சரி, இதுவும் சுலபம். இது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தீங்கன்ற ஏற்கனவே ஒரு முறை இதுல உங்களோட படத்தோட கருத்துகள் வரும். இல்லாவிட்டாலும் புதிய நண்பர்கள் வந்தாலும் அருண் பிள்ளையண்டா திருத்தங்க, புதிய நண்பர்கள் வந்தாலும் அதில் எழுத சொல்லி கேட்கலாம். மேல இப்போ ஓப்பனா தான் இருக்கு. இப்ப நீ மேல கொண்டு போங்கக்கா. இவர்கள் ஏற்கனவே கூகுளுக்குள்ளால சர்ச் பண்ணி வந்திருக்கிறாங்க, ஏற்கனவே வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. நாங்கள் சொல்லலாம். என்ன ஆச்சரியம் என்றால் நாங்கள் இந்த பக்கத்தை அருண் நானோ வழியால சொல்லவே இல்லை. தர்ஜினிஷான், வசந்தா ஜெரீசன் மற்றும் நேவி ஸ்வீப் ஆகியோர்கள் எங்கேயோ கூகுளுக்குள்ள தேடி ஃபர்ஸ்ட்.audio.net திறந்து அதுக்குள்ள போய் எழுதிட்டாங்க. இன்றைக்குத்தான் இது வெளிப்படுது, ஆனா தெரியாது தொலாவி இருக்கிறாங்கன்றது வடிவா தெரியுது. சரி, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். என்னென்றால் இப்ப கவிதை நேரத்தை தொகுப்பாளர்கள் இதே ஒரு முறை இடக்கிட திறந்து பார்க்கணும். மற்ற கேள்விச்சர தொகுப்பாளர்கள் இதை ஒரு முறை இடக்கிட திறந்து பாருங்க. உங்களுடைய நிகழ்ச்சி கருத்து இருந்தால் வாசிக்கணும். கேள்வி கணைகள் அல்லது மற்றது அறிவு களஞ்சியம் என்னென்றாலும் எல்லா முற்றத்து மலர்கள் மருதுசிறால் எல்லா நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் இனி இதுல படியுங்க. இதுல படிச்சுட்டு உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு கருத்து குடும்பம் குவலியம் செய்து அறுவாசிக்கு வந்தோன்னு ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. முடியும் போது முடியக்கு முன்னோருக்கு ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. குடும்பம் குவலியத்துக்கு கருத்து இருந்தா அதுல இருந்தே உடனடியா பேரை சொல்லி வாசிக்கலாம். இதுல கருத்தண்டு இருக்கிற அந்த பட்டிக்க கிளிக் பண்ண வேணுமா? அதுக்கு நீங்க கருத்துக்களை பதிவிடலாம். உங்களுடைய தனிப்பு, அதாவது பொதுவாக போடுவதா இருந்தா, இப்ப உதாரணமா இப்ப நடாமோகன் ஒரு கருத்து போட்டிருக்காரு தானே, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்னு சொன்னால் ரிப்ளை டு நடாமோகனை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பதிவுக்கு நீங்க பதில் சொல்ல முடியும். அதாவது அவர் போட்ட கருத்துக்கான உங்களுடைய மறுபடி. சரி, இப்ப நான் ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். வசந்தாக்கா போட்டுருக்கு. இப்ப போட்டுட்டு அதை அப்லோட் பண்ணா உங்களுக்கு கருத்துக்கள் மின்னஞ்சல் பதிவு செய்ய பாருங்க. இப்ப என்னுடைய வந்துட்டு உண்டு, நான் போட்டேன். நீங்க ரிஃப்ரெஷ் பண்ண பக்கத்தை புதுப்பிக்கணும். இல்ல ஒவ்வொரு முறை செய்யலையும் பக்கம் புதுப்பிக்க வேணும். ஓகே ஓகே ஓகே. இல்ல போடுறவில்லை எல்லாரும் நீங்களும் புதுப்பிக்கணும். வாணியும்
மற்ற பார்க்குறவையில் தங்களோட மொபைல்லையோ கம்ப்யூட்டர்லேயோ ஒரு கருத்து எழுதி போட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஆனா போட்டுட்டேன் அருண் வரையில. நீங்க இமெயில் அதை கொடுத்துருக்கணும் மின்னஞ்சல். இல்ல இல்ல இதுக்கு முன்னஞ்சல் தேவையில்லையே. முன்னஞ்சல் தேவையில்லை தானே. அந்த முதலாவது கருப்பு லைன்ல போய் தொடுறாக்கள் ரெஜிஸ்டர் பண்ணாதாக்கள் போடலாம். கீழே ரெஜிஸ்டர் பண்ணவியல் லொகின் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணாதாக்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனா அது கட்டாயம் இல்லை. உறவுகள் கருத்து எழுதுறதுக்கு எந்த ஒரு புதிய விருந்தினரை கூட நீங்கள் இதுல போய் எழுதுங்க என்னுடைய நிகழ்ச்சிக்கு நான் அதை வாசிப்பேன் என்று சொல்லலாம். இப்ப இந்த கருத்துக்கள் போடுற பகுதியில ஆங்கிலத்துல பெயர் எடுத்தால் அதையே போடலாமா? அது எப்படியும் போடலாம். நீங்க கருப்பு மேல கருத்து எழுதுற முதலாவது பர்டிகுலர் எழுதுனீங்கன்னா நீங்க எந்த மொழியில, இப்ப நான் கடை வேலை செய்யறேன் அந்த இடத்துல மேனேஜர் சைபீரிய மொழி படிச்சு கொண்டிருக்கிறார். அது மாதிரி சைபீரிய மொழியில் எழுதினாலும் அப்படியே வரும். கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஓகே சரி வந்துச்சுதா? ஓகே, ஒவ்வொரு முறையும் பக்கத்தை பொறுப்பீங்க. வாணி அவர்கள் அடிக்கடி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் இதை பார்க்கணும். நேரலையில இணையாதவர்கள் அங்க எழுத சொல்லி தூண்டுங்க. வேலையிலயோ அல்லது யூனிவர்சிட்டியிலயோ இருக்கிறீங்கன்னா இதுல எழுதுங்க. அப்ப அதை முந்தின மாதிரி முந்தி படிப்போம் தானே. ஓ அப்ப இந்த இதுல அந்த படத்தை பண்ணிங்க மாத்தோம் நினைக்கிறேன். இல்ல அவர் ரெஜிஸ்டர் பண்ணாத காரணத்தினாலதான் இப்படி ஒரு படம் வரும். அவர் ரெஜிஸ்டர் பண்ணி அவருடைய படத்தை பதிவேற்றினால் அவருடைய படம் இதுல வரும். அப்ப ஆங்கிலத்திலயோ தமிழ்லயோ உங்களோட பேர் போடுறேன். இது இப்படியும் போடலாம். நீங்க தமிழ்ல போட்டீங்கன்னா அழகா தமிழ்ல வரும். இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல வரும். என்ன போடுறீங்களோ அது அப்படியே வரும். அதுக்குதான் செர்பிய மொழியை பற்றி சொன்னேன். அது முதலே போட்டாச்சு இப்படி பேராத. ஆனா யாராவது ஒரு ஆள் முதல் அந்த கருப்பு பட்டிக்குள்ள ஒரு எழுதி பாருங்க. உறவுகளின் கருத்து என்றதை கிளிக் பண்ணி ஏதாவது ஒன்று. நான் இப்ப போட்டு இருக்கிறேனே. அது நீங்க ரிப்ளை எல்லாம் செய்றீங்களா இல்லாமா? இல்லையே, நான் அவர் புதுசா தான் போட்டிருக்கேன். சரி, நான் மொபைல்ல எனக்கு வடிவா புதுசா போட்டா தனியே வரும். நீங்க ரிப்ளை கொடுத்தீங்க, ரிப்ளை டு நகுலா சிவநாதன் கொடுத்தீங்கன்னா அவருடைய பக்கத்துக்கு கீழே உங்களுடைய கருத்து இருக்கு. யூடியூப் மாதிரி யூடியூப்லயும் அப்படித்தான் இருக்கும். ஒருத்தருக்கு போடலாம். நானும் போட்டு இருக்கிறேன். நான் அதில் பதில்கள் வந்திருக்கிறதா? ஆமாம், வாழ்த்துக்கள் போட்டேன். அதுல இருக்கிறது. அதோடைய இந்த வாட்ஸ்அப்பின் பாவனையை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு கொண்டு பழையபடி நாங்கள் ஆனா எல்லா நிகழ்ச்சி தொகுப்பாளர்களும் இதை பார்க்க மறந்துடாதீங்க. இப்ப உதாரணமா நகுலா அவர்கள் முடியீக்கில மட்டும் பார்க்காம இடையில கழிச்சு கொண்டு கேட்கலையும் ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. மற்றது நண்பர்கள் நண்பிகள் ஜூமுக்கு வரையில்ல, ஆனால் அவையில் வெளியால ஃபேஸ்புக்லயோ அல்லது இணையத்திலேயோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னா அங்க கருத்தை எழுதுங்க, படிக்கிறேன் உங்கள் பேரோடு படிக்கிறேன் என்று சொல்லி ஒரு 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 மணித்தியால கருத்தாடல் நிகழ்ச்சியை கருத்துக்களால் மட்டுமே நாங்கள் செய்து முடிக்கலாம், உறவுகள் வராமலே. அப்ப என்னுடைய தலைப்பு இதுக்கியா போடணும், உறவுகளின் குடும்ப தலைப்பு அப்படி போடுறது இல்ல, உறவுகளுக்கு சொல்றதுக்கு இப்ப உறவுகளின் கருத்துக்குள்ளதான் இப்ப போடுங்க. இப்போதைக்கு ஏண்டா எங்கட வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லாரும் இந்த இணையத்தை பாவிக்கிறார்கள். வெளியில உங்கள் நண்பர்கள், இதுல தொடர்புல இல்லாத உங்கள் நண்பர்கள் குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தொடர்புடாகத்தான் இப்போதைக்கு ப்ரொமோட் பண்ணலாம். ஏன்னா அவைக்கு இணையம் தெரியாதல்லோ, எங்கட வாட்ஸ்அப்பும் தெரியாது. ஆனா இனிமேல் அன்பாக நினைப்பது என்னன்னா, கூடுதலாகவே வெளியில இருந்து வெளி உறவுகள், எங்கட உறவுகள் ஏற்கனவே உறவுகள் தான், வெளி உறவுகள் வருவதை உறுதிப்படுத்தினால்தான் இந்த கடின வேலைகளுக்கு எல்லாம் பதில் கிடைக்கும். இல்லாட்டி கஷ்டம். இப்போது வணக்கம் அதிபர், ஜூமில் இணைய லிங்க் நேம் கேட்கிறதா? ரூஹரா கனகாலம் இணையில இணைச்சு கொடுக்கிறேன் அவரை. இப்ப மற்றது இப்ப இணைய போவதற்கு ஒரு சிக்கல் இருந்தது. வேறு யாரோ பதிவேற்றம் செய்றீங்க, யாரையாவது கவிதையை வேறு யாரும் இப்பவும் பதிவேற்றம் செய்து கொடுக்குறீங்களா? இப்பவும்? ஆமாம், நான் செய்து கொடுக்கிறேன் கவிதையை. பஜித்தாட ராணி சமந்தர் அவர்களின் கவிதை. இப்ப அருண் ஒரு நல்ல விளையாட்டு காட்டியிருக்கிறார். கீழே படங்களை போட குறியிட சொல்லி வராது. இப்ப 2 4 சக நீங்க பதில் எழுதினீங்கன்னா உங்களை உள்ள போவிடும். அதான் கணக்கு. சில பேருக்கு இப்ப நீங்க உச்சரிச்ச பெயர்கள் உட்பட சில பேருக்கு இப்ப சைக்கிளை குறியிடுங்கோண்டா
அது குறியிட தெரியாம தான் கவிதை ஏற இல்லை. இப்ப செய்தியும் அவருக்கு செய்ய முடியுது இல்லையாண்டு எனக்கு நான் தானே பதிவு இல்ல அவருக்கு பாவிக்க தெரியல. அது பாவிக்கிற முறையை கொடுத்து கொள்வோம். மற்றது இப்ப செல்வி அவருடைய கேள்விக்கும் வருவோம் அருண். இல்ல அதிபர் மன்னிப்புடன் எனக்கு என்ன முறை 5 நிமிஷம் தான் இல்ல உங்களோட கேள்விக்கு வருவோம். அதுக்கு முதல்ல சன்ரைஸ் இது 2 வரியில முடிச்சிடுறேன். சன்ரைஸ் செய்தி வரிகள் எல்லாவற்றையும் படத்தோட கீழே பாருங்க. சன்ரைஸ் செய்தி பதிவேற்றம் என்ற ஒரு பகுதி இருக்குது. அதுக்குள்ள போய் நீங்க செய்தி இதுக்குள்ள வரக்கு முன்னமே அதுல ஏற்றி விட்டுருங்க. சரி, நன்றி. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அது செய்ய தொடங்கினீங்கன்னா இனி சரி. அருண் நெட்ட கேளுங்க உங்களோட கதையை செல்வியவர்கள். மற்றவர்கள் ஏதோ கேள்வி இருந்தா மனதில குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க, கேட்கலாம். வணக்கம் அருண். வணக்கம். எனக்கு இந்த நாளைக்கு எனக்கு நிகழ்வு செய்ய வேணும். அப்ப வெல்வதியார் பகுதியில என்னென்று பதிவேற்றம் செய்கிறதுன்னு ஒரு சொல்ல முடியுமா? அது ஒன்றும் மாறையில. ஓகே, அது எல்லாமே அப்படியே இருக்குது. அருண், சரியா நான் சொன்ன பதில்? நீங்கள் சொல்லுங்க. இதுல பதிவுகளுக்குள்ள இப்ப உறவுகளின் கருத்து, சிந்தனைகளின் பதிவு அப்படி இருக்குதானே மேல மெனுல. அதுல வெல்வதியாரின் பக்கம் உங்களுக்கு இப்ப வரும். அதுல அதை இணைக்க வந்துட்டு அதுல வெல்வதியார் பதிவுகள் என்று வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சரி. நீங்கள் பதிவேற்றம் செய்வதில் ஒரு மாற்றமும் இல்லை செல்வியார்கள். சரி, ஓகே. அதெல்லாம் நீங்க செய்யற மாதிரியே செய்யுங்க. உறவுகள் வந்து கிளிக் பண்றதுக்கு தான் இப்ப அருண் சொன்ன பகுதியே போய் இணையத்துல மாதிரி. ஆனா புரிய பட்டனா இருக்கும் அது. இப்ப அருண், இப்ப முதல் பகுதியில வந்து இந்த கவிதைக்கு கீழே வெல்வதியார் இருக்குது அல்லவா? அது வந்து வெல்வதியார் விளையாடுறதுக்கு மட்டும். ஓகே. இப்ப உங்களுக்கு பதிவேற்றுறதுக்கான பக்கம் பதிவேற்றங்கள் மேல இருக்கு தானேக்கா, மேல மெனுல பதிவுகள் இருக்குல்லோ, பதிவுகள் ஆக மேல வலப்பக்கமா? ஓமாம். அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா வெல்வதியார் பதிவு இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அதுல இருக்கு. சரியா, ஓகே. சரி, அதை கிளிக் பண்ணீங்கன்னா வளமையா நீங்க பதிவேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அந்த பதிவேற்றம் செய்யலாம். ஓகே, மிக மிக நன்றி. நான் பிறகு வந்து பாக்குறேன். வேலையை இப்ப செல்ல வேணும், 15க்கு ரங்க வேணும். குறுகிய நேர அறிமுகம் தான். எனக்கும் வேலை, அருணுக்கும் டேட்டா காணாதுன்னு சொன்னவர் கண்ணிரன் நிக்க இயலாது. இனி இன்றைக்கு நாளைக்கு இந்த ஒரு கிழமைக்குள்ள எதுவும் சிக்கல்கள் இருக்க வேண்டாம். அந்த அருணுடைய இடக்கை கீழ் மூல பகுதிக்கு எழுதுங்க. நிறைய நல்லா இருக்குன்னு 2-3 பிழை பிடிச்சு எழுதினாத்தான் அருண் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா அன்றைக்கு நான் சும்மா வாழ்த்தி கொண்டிருக்கோம், அது காணாதுன்னு எழுதுறார். அப்ப விளங்கிட்டது ஏதோ ஒன்று நீங்க இதுல பாக்குறீங்களன்றது உறுதிப்படுத்துங்க அதுல. ஏன்னா உண்மையில இது ஒரு 1.5 மாசம் வேலை செய்திருக்கிறார். 1.5 மாதம் அவருடைய வேற வேலைகளுக்கான நேரத்தை விட மிகுதி நேரம் முழுக்க இதுக்காகவே அதை செய்திருக்கிறார். இப்ப இந்த மாற்றம் ஒன்றே என்ற தலைப்பு மாதிரி தான். ஏனென்றால் நாங்கள் இப்படி இருந்தால் வாட்ஸ்அப் தான் வளர்ந்து கொண்டிருக்கும், ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும். நாங்கள் இணையத்தையோ பாமூகத்தையோ வளர்க்க முடியாது என்றதுனால. ஓகே, ராணி சம்பந்த அவர்கள் விரைவாக உங்கள் கேள்வியை கேளுங்கள். செல்வியவர்கள் வேலைக்கு நேரமாகிறது என்றால். மிக மிக சிறப்பு, நன்றி. தொடர்ந்து வாணி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. கவிதை நேரம் பாகம் 2 இருக்கிறது இப்போது. கவிதை நேரம் பாகம் 2 இருக்கிறது இப்போது. விரைவாக இதை முடிப்போம் 2-3 நிமிஷத்துல. ராணி சம்பந்தர் அவர்களே, உங்களோட மைக்கை இந்திய தமிழில் ஆன் செய்து விட்டு பேசுங்க. ஆன் செய்து விட்டு. சரி சரி, இப்ப கேக்குதா? நல்லா கேக்குது. வணக்கம். உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் வேலையால வேற பிந்திட்டு நீங்க நிறைய ஆனா கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் வெளியே வரும்போது கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த இன்றைக்கு ஒரு 6-7 மணிக்குள்ள பின்னேரம் இந்த பதிவை உங்களுக்கு யூடியூப்ல போட்டு விடுவேன். அது நீங்க முழுக்க திருப்பி கேட்கலாம். சரி, நன்றி நன்றி, மிக்க மிக்க நன்றி. கவிதையோட சேர்த்து இந்த பதிவையும் எடுத்து விட்டேன். அப்ப கவிதை முடியத்தான் இது வரும். நீங்க மிக்க நன்றி அதிபர் நடாமோகன். என்னன்னு சொல்லி சொன்னா, நான் திருப்பி அந்த ஜூம்ல தான் இணையறதுக்கு ட்ரை பண்ணி கொண்டிருந்தேன். அதுல நாமன்னு சொல்லி, அதாவது நாமம் மாறி இப்ப ஒரு 4-5 மாசம் ஆயிட்டுது. அது இப்ப புதிய கடவுச்சொல். இப்ப இருக்க தந்த லிங்க் அமர்த்தினீங்கன்னா இப்ப உள்ள வந்துருவீங்க. அதை எங்கேயாவது ஒரு இடத்த பதிஞ்சு வையுங்க.
அத நாங்க பதிஞ்சு வச்சிருக்கோணுமா? ஓ சரியா? ஓ நான் லிங்க்ல வரலன்னா அதுதான் நேரவே கவனத்துல வருது. ஆடியோ மட்டும்தான் ஆன் பண்ண வேண்டி இருக்கும். நீங்க அது அந்த எனக்கு எப்படி செய்யறதுன்னு நான் முக்காசையும் கேட்டுக்கொண்டிருந்தேன்னா இல்ல நான் அது சுலபம். இப்ப படங்களுக்கு கீழே கணக்கு தான் கேட்கும். நீங்க கணக்கு நல்லா செய்வீங்க தானே? சின்ன கீழே கணக்கு கணக்குக்கு சரியான பதில போட்டுட்டு பதிவேற்று கிளிக் பண்ணி விடுங்க, கவிதை ஜாமண்டு விடும். செல்வியர் சொல்லிட்டாரு, இனிதான் உதவி செய்ய மாட்டேன் யாருக்கு. இல்ல எனக்கு செய்ய தெரியும். நான் ஆரம்பத்துல செய்து கொண்டுதான் வந்தேன்னா இப்ப கொஞ்சம் அந்த கொஞ்சம் அது வேற ஒன்றும் இல்லை. பல பேரும் செய்யறதுதான் உங்களுக்கும் வருது. அந்த படத்தை கிளிக் பண்றதுல பிளவட்டி இனி அதுதான் பிரச்சனை வந்தது. அது கடந்த காலம் செத்த காலம். இப்போது வந்து நிச்சயமா நல்ல விஷயம். அது கணக்குக்கு பதில் போட்டீங்கன்னா சரி. அப்ப சரியா? நன்றி நன்றி. இன்னைக்கு ஒருக்கா உங்களோட கவிதையை ஏற்றி பாருங்க. இன்னைக்கு இது நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே. ஆமா. ஓ சரி, நன்றி. இரண்டாவது பாக கவிதை முடியாதபடினால நாங்கள் விரைவா விடைபெற்று கவிதைக்குள் நுழைவோம். நீங்க எனக்கு அந்த கொஞ்சம் திருப்பி ஒருக்கா போட்டு விட்டீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கு. நான் செல்வியின் உதவியை கேட்காம நேரடியாக வரக்கூடியதா இருக்கும். ஆமா, இல்ல அது சுகம். நீங்க இப்பவே செய்து பாருங்க. விடைபெற்ற உடனே ஸ்போர்ட் இருக்குது அதிபர். அதுதான் திடீர்னு செய்ய முடியாம இருக்கு. இரவுதான் செய்யணும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எல்லோருக்கும் சுலபம் தானே. வாணி அவர்களுக்கும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது வடிவா நீங்கள் லிங்க் பண்ணி செய்யலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு அருணுக்கு ஒரு கைதட்டு போட்டு விடுவோமா எல்லாரும் சேர்ந்து? நன்றி அருண்குமார். அருண்குமாருக்கு நிறைவான நன்றி. வாழ்த்துக்கள். தொடர்வோம். நல்லா இருக்குது. நன்றி வணக்கம். நன்றி நன்றி. பதிவிற்கு நன்றி. வாணி தொடர்வா சமையல் இனித்தான்.